வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எங்குள்ள கோயிலில் 1500 பேர் உடுக்கை வாசித்து கின்னஸ் சாதனை படைத்தனர்? இதற்கான ஆன்சர் உஜ்ஜைன். உஜ்ஜைன் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உஜ்ஜைனில் இருக்கிற ஸ்ரீ மகாகாளேஸ்வர் கோயில் நிர்வாக குழுவும் மத்திய கலாச்சாரத்துறையும் ஏற்பாடு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு கின்னஸ் சாதனை படைத்திருக்காங்க. அடுத்தது, தற்போது அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அஸ்னாங்கிறது ஒரு உருது மொழி சொல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, த ஒன் டு பி அக்னாலஜிஸ்ட் ஆர் பிரைஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கும் புகழப்படுறதுக்கும் தகுதியான ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு பொருள் இதில் அஸ்னா அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருளாக இருக்குது. அதாவது நம்ம கடவுளை தானே முழுமையாக ஏற்றுக்கொள்வோம், அதே மாதிரி கடவுளை தானே புகழ்வோம், அதனால் இது கடவுளாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த புயல் பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் உருவாகியிருந்தது. குஜராத்துடைய கட்ச் பக்கத்தில் தான் அரபிக்கடலில் இது உருவாகியிருந்தது. அடுத்தது, தற்போது இந்தியாவில் எந்த திட்டத்தின் மூலம் தனியார் அமைப்பு மறுபயன்பாட்டு ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது? இதற்கான ஆன்சர் மிஷன் ரூமி 2024. இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தினதுக்கப்புறம் அது அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். இதனால அந்த ராக்கெட்டுடைய காசு நமக்கு நஷ்டம்தான். இப்போ தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக அந்த ராக்கெட் செயற்கைக்கோளில் விண்ண அனுப்பினதுக்கப்புறம் மறுபடியும் பூமிக்கு வர்ற மாதிரி ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்துடைய பேர் தான் மிஷன் ரூமி 2024 அப்படிங்கிறது. இப்போ இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. இது ஏவப்பட்ட இடம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பட்டிப்புலம் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. அங்கே தான் பட்டிப்புலம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு நடமாடும் ஏவுகலம் வைத்து அதன் மூலமாக அனுப்பியிருக்காங்க. இந்த மிஷன் ரூமி 2024 இந்தியாவிலேயே முதல் முறையாக ராக்கெட்டை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர்ற திட்டம் தான் இந்த மிஷன் ரூமி அப்படிங்கிறது. இந்த திட்டத்துக்கு கீழே அனுப்பப்பட்ட ராக்கெட்டுடைய பேர் என்ன அப்படின்னா ரூமி 1 அப்படிங்கிறது. ஓகே, இந்த ராக்கெட் அனுப்புகிறாங்க இல்லை, இந்த ராக்கெட் செயற்கைக்கோள் அனுப்பிச்சுல, அந்த செயற்கைக்கோள் என்னென்ன ஆய்வு பண்ணோம் அப்படின்னா காஸ்மிக் கதிர்வீச்சு, அதுக்கப்புறம் புற ஊதா கதிர்வீச்சு, அப்புறம் காற்றின் தரம், வளிமண்டல மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே கண்காணிக்குது. நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ராக்கெட்டுடைய பேர் தான். இந்த ராக்கெட் மீண்டுமே பூமிக்கு திரும்பி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 2 தனியார் அமைப்புகள் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அப்படிங்கிற நிறுவனமும் மார்டின் குரூப்பும் இணைந்து தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. ஆக்சுவலி இஸ்ரோ தான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு மறுபயன்பாடு ராக்கெட்டை இந்தியாவில் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அமைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதோடைய பேர் புஷ்பக் அப்படிங்கிறது. அது இன்னுமே சோதனை இதில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ரூமி 1 அப்படிங்கிற ராக்கெட்டை தனியார் அமைப்புகள் ஏவிட்டாங்க. ஓகே, அடுத்தது, இந்தியாவின் முதல் சிவிலியன் விண்வெளி சுற்றுலா பயணி யார்? இதற்கான ஆன்சர் கோபிச்சந்த் தொடகுரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு நம்ம இது வரைக்கும் விண்வெளி வீரர்கள் இந்தியாவிலேருந்து அனுப்பியிருக்கோம். ஆனால் ஒரு சிவிலியன் விண்வெளி சுற்றுலா பயணியாக இப்போ போயிருக்காரு. அவர் கோபிச்சந்த் தொடகுரா அப்படிங்கிறவர். ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற நிறுவனத்துடைய நியூ ஷெப்பர்ட் 25 அப்படிங்கிற திட்டம் மூலமாக தான் இவர் விண்ணில் அனுப்பப்பட்டார். இவர் பூமியிலிருந்து 105 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு 10 நிமிடங்கள் இருந்தார். அதுக்கப்புறம் பத்திரமாகவே மீட்டு கொண்டு வரப்பட்டார். ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற நிறுவனத்துடைய நிறுவனர் யார் அப்படின்னா அமேசானுடைய நிறுவனரான ஜெஃப் பெசாஸ். அவருக்கு கீழே தான் இந்த நிறுவனமும் இருக்குது. அடுத்தது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஹில்ஹால் என்ற வாய்வழி செலுத்தும் தடுப்பு மருந்து எந்த நோய்க்காக அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் காலரா. காலரா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியானால் உருவாகுது. அந்த பாக்டீரியுடைய பேர் விப்ரியோ காலரே அப்படிங்கிறது. இப்போ அதற்காக ஒரு வாய்வழி செலுத்துகிற தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய பேர் தான் ஹில்ஹால் அப்படிங்கிறது. இதை இந்தியாவை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே 14 நாட்கள் இடைவெளியில் 2 தவணையாக இதை செலுத்திக் கொள்ளலாம். இந்தியாவில் எந்த ஒரு மருந்து அறிமுகம் பண்ணோம் அப்படின்னாலும் டிசிஜிஐயுடைய அனுமதி வேணும். டிசிஜி அப்படின்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தமிழில் இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநரகம். அவங்க அனுமதியுமே வழங்கிட்டாங்க. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை மக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 836. இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா 836 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. இது ரொம்ப அதிகம்தான். ஏன்னா உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவராவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு 836 மக்களுக்கே ஒரு மருத்துவர் இருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது, ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா 72 கியூபு தொகுத்தது தான் இந்த ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் அப்படிங்கிறது. இது பாருங்கள், 72 சின்ன சின்ன கியூப். இதில் ஒரு கியூபுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் இருக்கும். இன்னொரு கியூபுக்குள்ளாடி ஒரு டென்ட் இருக்கும். இன்னொரு கியூபில் என்னென்ன
மருந்துகள் தேவையோ அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி 72 கியூபில் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலைப்பாங்கான பகுதி, அதுக்கப்புறம் தொலைதூரமான பகுதியெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் மருத்துவ சேவை பண்ணுறதுக்காக இந்த உபகரணங்கள்லாம் தேவைப்படுதுல்ல, அதற்காக தான் இந்த மாதிரி ஒன்று வடிவமைத்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் இதை வந்து தரையிறக்கி சோதனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பேராஷூட் மூலமாக 15,000 அடி உயரத்திலிருந்து துல்லியமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தரையிறக்கி அவங்க சோதனை பண்ணி வெற்றிகரமாகவே இந்த சோதனையை முடித்திருக்காங்க. அடுத்தது, தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் இந்தியாவில் அமைய உள்ள முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எது? இதற்கான ஆன்சர் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம். இது வந்து பிரிட்டனை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் தங்களுடைய கிளை வளாகத்தை இந்தியாவில் அமைக்கிறதுக்காக யூஜிசி அமைப்பு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. யூஜிசி அமைப்பு தான் நம்ம இந்தியாவில் பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது, தமிழில் பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதற்கு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகே, இப்போது இது எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா ஹரியானாவுடைய குருகிராமில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, தற்போது ஜியோ நிறுவனம் அறிமுகம் செய்த செயற்கை நுண்ணறிவு கருவி எது? இதற்கான ஆன்சர் ஜியோ பிரெயின். இப்போது ஜியோ பிரெயின் அப்படிங்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதன் கீழே வந்து பல்வேறு விதமான செயற்கை நுண்ணறிவு சேவைகள் வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜியோ ஏஐ கிளவுட் அப்படிங்கிற வசதியுமே இந்த ஆண்டுடைய தீபாவளி தினத்தில் வந்து இந்தியாவில் அறிமுகம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 100 GB வரைக்கும் இலவச க்ளவுட் ஸ்டோரேஜ் கிடைக்கும். க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா இப்போ நம்ம கூகுள் டிரைவ்லாம் இருக்குல்ல, அதில் ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம், வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வேணாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம காலேஜில் படித்ததெல்லாம் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம், இப்போ கூட நம்மளால் அதை எடுத்து பார்க்க முடியும்ல, அதான் க்ளவுட் ஸ்டோரேஜ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கூகுள் டிரைவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 GB வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜியோ ஏஐ கிளவுட்ல எல்லாம் 100 GB வரைக்கும் இலவசமாகவே க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எக்ஸ் செயலி இருக்குல்ல, ட்விட்டருடைய பழைய பேர் தான் புதிய பேர் தான் எக்ஸ் அப்படிங்கிறது. அந்த எக்ஸ் செயலியில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் ஹலோ ஜியோ அப்படிங்கிறது தான். அடுத்தது, இது முக்கியமான கொஸ்டின். இ சாக்ஷியா, நியாய சேது, நியாய ஸ்ருதி மற்றும் இ சம்மன் செயலிகளை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அமித்ஷா. இப்போது புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இருக்குல்ல, அதுடைய அடிப்படையில் தான் இந்த 3 செயலிகளை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எந்த டேட்லேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்காக தான் இந்த 4 செயலிகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இ சாக்ஷியா அப்படின்னா என்னென்னா, வீடியோ, புகைப்படம், சாட்சியகங்கள் இதெல்லாமே சர்வர்லேயே நம்ம சேமித்து வச்சுக்கலாம், அதாவது வெப்சைட்லேயே சேமித்து வச்சுக்கலாம். இது உடனடியாக நீதிமன்றங்களையுமே எடுத்துக்கலாம். இப்போ சில திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது வில்லனுக்கு எதிரான ஆதாரங்கள் வந்து யாராவது ஒருத்தங்க திரட்டுவாங்க, அதை ஒரு பென்ட்ரைவில் பத்திரமா பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பென்ட்ரைவுக்காக அந்த ஆதாரம் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து கொலையே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலே நடக்குது. ஓகேவா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இ சாக்ஷி அப்படிங்கிற ஒரு இணையதளத்துலையுமே சர்வர்லேயே சேமிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அடுத்தது இ சம்மன் அப்படின்னா, இப்போ குற்றம் சாட்டப்பட்டவங்க மேலே விசாரணை தொடங்குறதுக்காக சம்மன் அனுப்புவாங்க நீதிமன்றத்திலிருந்து. அது காவல் நிலையத்திற்கும் அதே மாதிரி சம்மன் அனுப்பப்பட வேண்டிய நபருக்கும் ஆன்லைன் மூலமாகவே இனி அனுப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இ சம்மன் அப்படிங்கிறது. அடுத்தது நியாய சேது டேஷ்போர்ட். இது என்னென்னா, காவல்துறை, மருத்துவம், தடயவியல், வழக்கு மற்றும் சிறைசாலைகள் இதெல்லாத்தையுமே ஒரே வெப்சைட்டு கீழே வந்து இணைத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளாடி வெப்சைட்டுக்குள்ளாடி போயிட்டோம் அப்படின்னா அதில் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதிலிருந்தே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி நிறைய சேவைகளை வந்து பெற்றுக்கிற முடியும். அந்த மாதிரி இவங்கள ஒன்று இணைத்திருக்காங்க. அடுத்தது நியாய ஸ்ருதி. இது என்ன அப்படின்னா, நீதிமன்றம் வந்து சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவே விசாரிக்க முடியும். ஒருவேளை சாட்சிகள் ரொம்ப தொலைவில் இருக்காங்க அல்லது மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவே சாட்சிகளை விசாரிக்க முடியும். அடுத்தது, புதிய கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னையில் இந்த மாதிரி ஒன்று தொடங்கியிருக்காங்க. கடலில் ஆபத்தில் இருக்கிற மீனவர்களை காப்பாற்றுறதுக்காக தான் இது உதவும். ஓகே, இப்போது மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதோடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக இந்த மையத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மருத்துவர்களின் பாதுகாப்புக்காக உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் ஆர்த்தி ஜரீன். நம்ம இந்தியாவில், அதாவது மேற்கு வங்காளத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயிற்சி மருத்துவரை வந்து
பாலியல் வன்புணர்வு பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க. இதனால் நாடு முழுவதுமே மருத்துவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு குழு அமைத்திருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காக விதிமுறைகளை வகுக்கிறதுக்காக ஒரு 10 பேர் கொண்ட குழுவை அமைத்திருந்தாங்க. இந்த குழுவை உச்சநீதிமன்றம் தான் அமைத்திருந்தாங்க. அதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இதற்கு தலைமை யார் அப்படின்னா ஆர்த்தி ஜரீன் அப்படிங்கிறவங்க. இவங்க கடற்படையுடைய மருத்துவ சேவைகளுடைய தலைமை இயக்குனராக இருக்கிறாங்க. அடுத்தது, இந்தியா எந்த ஆண்டிலிருந்து யூரியா இறக்குமதியை தடை செய்ய உள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. நம்ம இந்தியா வந்து 2025 ஆண்டிலிருந்து பிற நாடுகளிலிருந்து யூரியாவை இறக்குமதி பண்ணுறதை தடை பண்ண போகிறோம். இது விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்தியா வந்து இறக்குமதி செய்கிற யூரியாவில் 25% மேலே சீனா கிட்டேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இந்தியாவுடைய உர பயன்பாட்டில் 9% பஞ்சாபுடையது தான். பஞ்சாபில் ரொம்ப அதிகமான உரம் வந்து பயன்படுத்துகிறாங்க. மத்திய ரசாயன மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் யார் அப்படின்னா JP நட்டா அவர்கள் தான். நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் JP நட்டா அவர்கள் தான். அடுத்தது, மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் K. ராம்மோகன் நாயுடு. இப்போது பாரதிய வாயுயான் வதேயாக் மசோதா அப்படிங்கிற மசோதா மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. இது வந்து விமானத்துறையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1934 ஆண்டு கொண்டு வந்த சட்டம் தான் அமலில் இருந்தது. அதில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போது அதற்கு பதிலாக புதிய ஒரு மசோதா தான் இந்த ஒரு மசோதா, பாரதிய வாயுயான் விதேயாக் மசோதா அப்படிங்கிறது. அடுத்தது, EOS 8 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிய ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் SSLV-D3 அப்படிங்கிறது. SSLV-D3 இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் D3 அப்படிங்கிறது. அதாவது ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியான வெயிட்டையே ஏவுறதுக்காக இந்த ராக்கெட்டை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இந்த EOS 3 அப்படிங்கிறது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் EOS அப்படிங்கிறது. இது புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோள். இது ஆகஸ்ட் 16 விண்ணில் செலுத்தப்பட்டது. இது எங்கே ஏவிருந்தாங்க அப்படின்னா ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்போது முதல் அமலுக்கு வரும்? இதற்கான ஆன்சர் 2025 ஏப்ரல் 1. இப்போது மத்திய அரசு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஒன்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அடுத்தது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இந்த புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது தான் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். அதை தான் தமிழில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஆகஸ்ட் 25, 26 கரண்ட் அஃபேர்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் இதில் வந்து நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். முதல்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 2004 ஆண்டுக்கு முன்னாடி பணியில் இணைந்திருப்பாங்கல்ல, மத்திய அரசுடைய பணியில் இணைந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த OPS அப்படிங்கிற ஸ்கீம் தான் இருந்தது. இதை பற்றி நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரியிலிருந்து பென்ஷனுக்குன்னு தனியாக எந்த காசுமே பிடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரிட்டையர்ட் ஆகி போவாங்கல்ல, அப்போது மாதம் மாதம் அவங்களுக்கு பென்ஷன் வந்து வழங்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அந்த மாதிரி இருந்தது. ஓகேவா? மாதம் மாதம் கிடச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்தது 2004 ஆண்டிலிருந்து வந்தவங்க, 2004 ஆண்டிலிருந்து மத்திய அரசு பணிகளில் இணைந்தவங்களுக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று கட்டாயமாக்கப்பட்டது. இதன் மூலமாக அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மாதம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக கொஞ்சம் காசு வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்கீமில் அந்த பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய சேலரியிலேருந்து தான் கொஞ்சம் பிடிப்பாங்க பென்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அரசும் கொஞ்சம் காசு போட்டு அவங்களுக்கு கடைசியில் மொத்தமாக டோட்டலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சிலருக்கு 50 லட்சமாக இருக்கும், சிலருக்கு 15 லட்சமாக இருக்கும், சிலருக்கு 7 லட்சமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது, இப்போ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இதை பற்றி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசு பணியாளராக அப்படி இருந்துன்னா உங்களுடைய சேலரியிலேருந்து உங்களுக்கு பென்ஷனை காசு பிடிச்சிட்டு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி போவீங்கல்ல, அந்த டைமில் மொத்தமாக தரமாட்டாங்க, மாதம் கொஞ்சம் காசாக தருவாங்க. ஓகே, அவங்க சேலரிலேருந்து பிடிப்பாங்க, மத்திய அரசும் அதில் வந்து காசு போடுவாங்க. ரெண்டையும் சேர்த்து அது வந்து ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா எதிர்காலத்தில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி போவீங்கல்ல, அந்த டைமில் வந்து மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது, இப்போது மத்திய அரசுடைய பணியாளர்களுக்கு தான் இது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனாலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை எந்த ஒரு மாநில அரசும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி மகாராஷ்டிரா இதை முதல் முறையாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அடுத்தது,
ஷீபாக்ஸ் என்ற இணையதளம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பெண்கள் பாதுகாப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. பணியிடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா அன்னபூர்ணா தேவி. அந்த அமைச்சகம் தான் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜெகதாம்பிகா பால். இப்போ வக்ஃப் வாரியம் அப்படின்னா என்னன்னு லைட்டாக பார்த்துக்கலாம். இப்போது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் இருக்குல்ல, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அரசர்கள்லாம் சில பகுதிகளை வந்து கடவுளுக்காக அப்படின்ற மாதிரி ஒப்படைத்துருவாங்க. அந்த பகுதியெல்லாம் கடவுளுக்காக மசூதி கட்டுறது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் சில பகுதிகள் வந்து இருக்குது, ஓகே, இப்போ கூட இருக்குது. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக, அது எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்காக வக்ஃப் வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போது இந்த அமைப்பில் முஸ்லீம் தலைவர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த வக்ஃப் வாரியத்தில் சில திட்டங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ இதற்கு நாடு முழுவதுமே இஸ்லாமிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது இந்த வக்ஃப் வாரியத்தை ஆய்வு செய்கிறதுக்காக 31 பேர் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்திருந்தாங்க. இதற்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவர். அடுத்தது, கனிமங்கள் மீது மத்திய அரசு வசூலித்த வரியை எந்த தினம் முதல் திருப்பி வழங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 1, 2005. இது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. என்னென்னா, கனிம வளங்கள், அதுக்கப்புறம் கனிம வளம் இருக்கிற நிலங்கள், இதன் மேலெல்லாம் வரி விதிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு தான் சட்டாதிகாரம் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருந்தாங்க. ஆனால் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் அந்த வரியை வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு நாள் வசூலிச்சிங்கல்ல வரி, அதை வந்து திருப்பி மாநில அரசுக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது மத்திய அரசு வசூலித்த வரியை ஏப்ரல் 1, 2005 ஆண்டிலிருந்து நீங்கள் வசூலிச்சிருப்பீங்கல்ல, அந்த டைமில் இருந்த காசு எல்லாத்தையும் மறுபடி கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வசூலிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி நாங்கள் கேட்கல. ஆனால் ஏப்ரல் 1, 2005 ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் வசூலிச்சிங்களோ அதெல்லாம் மாநில அரசுக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனாலும் உடனே லட்ச கோடி கணக்கில் கேட்கும்போது அவங்களால கொடுக்க முடியாதுல்ல. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறது 2026 ஏப்ரல் 1 கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, தவணை ரீதியில் கொடுங்க. 12 ஆண்டுகளில் இதை வந்து தவணை முறையில் கொடுத்து முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இனி சில அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம். யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரீத்தி சுதன். யூபிஎஸ்சி இதோடைய விரிவாக்கம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1926 ஆண்டு இது உருவாக்கியிருந்தாங்க. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது இது புதுடெல்லியில் இருக்குது. இந்த பிரீத்தி சுதன் இவங்களுடைய பதவிக்காலம் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 29 வரைக்கும் இருக்க போகுது. அடுத்தது, இராணுவத்தின் மருத்துவ சேவைகள் பிரிவில் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சாதனா சக்சேனா நாயர். இப்போது ஆயுதப்படையில் இருக்குல்ல, ஆயுதப்படையில் முதல் முறையாக மருத்துவமனை சேவைகள் பிரிவில் தலைமை இயக்குநராக இவங்க வந்து பதவி வகித்தாங்க. ஓகேவா? முதல் பெண்ணாக இவங்க பதவி வகித்தாங்க. இப்போ இராணுவத்துடைய மருத்துவ சேவைகள் பிரிவில் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்றிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் சில அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதை வேகமாக பார்த்துடலாம். தேசிய பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. என்எஸ்ஜி அதாவது தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறது பிளாக் கேட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது, இந்திய ரயில்வே வாரியத்துடைய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சதீஷ்குமார் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஐசிசி அமைப்பு இதோடைய தலைவராக இந்தியாவை சேர்ந்த ஜெய்ஷா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. பிசிசிஐ நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்துடைய செயலர் வந்து இந்த ஜெய்ஷா தான். அவர் பிசிசிஐ நிறுவனத்திற்கும் செயலராக இருப்பார், அதே மாதிரி இந்த ஐசிசி அமைப்புடைய தலைவராகவும் இருப்பார். ஐசிசி அமைப்புடைய மிக இளவயது தலைவர் இவர் தான். ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், உலகம் முழுவதுமே கிரிக்கெட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இந்த அமைப்பு தான். அடுத்தது, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வினய் மோகன் குவாத்ரா அப்படிங்கிறவர் இப்போ பதவியேற்றாரு. அதே மாதிரி அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக ராகுல் நவீன் அவர் வந்து பதவியேற்றாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை. அடுத்தது, மத்திய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவர் பதவியேற்றாரு. அடுத்தது, மத்திய அமைச்சரவை செயலராக டிவி சோமநாதன் இவர் வந்து பதவியேற்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி, இவருடைய பேரை கண்டிப்பாக பார்த்துங்க.
அடுத்தது மத்திய வெளியுறவுத்துறை செயலராக விக்ரம் மிஸ்ரி பதவியேற்றாரு. மத்திய பாதுகாப்புத்துறை செயலராக ராஜேஷ்குமார் சிங் பதவியேற்றாரு. குடியரசுத் தலைவருடைய புதிய செயலராக தீப்தி உமாசங்கர் பதவியேற்றாரு. அப்புறம் நிதி சேவைகள் துறையுடைய செயலராக மனோஜ் கோவில் இவர் வந்து பதவியேற்றாரு. ஓகேவா? அடுத்தது முக்கியமான தரவரிசைகள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஓகே, இது பார்க்கலாம். தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், இது 2024 ஆண்டிற்கானது இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் சிறந்த கல்லூரி எது, கல்வி நிறுவனங்கள் எது, இதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் எது, இதெல்லாத்தையும் பார்க்குற ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட்டு. இதில் ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ். இது 6வது முறையாக முதலிடம் பிடிக்கிறாங்க. 2ஆம் இடம் பிடித்தது ஐஏஎஸ்சி பெங்களூரு. ஐஏஎஸ்சி பெங்களூரு அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அப்படிங்கிறது, தமிழில் இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு. அடுத்தது சிறந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசை, இதில் முதலிடம் பிடித்ததும் இந்த ஐஏஎஸ்சி பெங்களூரு தான், இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு. அடுத்தது முதல் முறையாக சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட், அப்படிங்கிற ஒரு பட்டியலை இதில் வந்து இணைத்திருக்காங்க. மாநில அரசு கீழே வந்து பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கும்ல, அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. இதில் சிறந்த பல்கலைக்கழகம் இந்தியா முழுவதுமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுதான் முதலிடத்தில் இருக்குது. அப்புறம் இந்திய அளவில் சிறந்த பொறியியல் கல்லூரி அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ் தான். அப்புறம் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் ஐஐஎஸ்சி பெங்களூரு தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. சிறந்த மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிற கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது எய்ம்ஸ் டெல்லி. ஓகே, அடுத்தது இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். மத்திய கல்வி அமைச்சகத்துடைய 9வது ஆண்டு தரவரிசை தான் இந்த தரவரிசை. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி வெளியிட்டே இருக்காங்க. அடுத்தது உலக விவசாய ஏற்றுமதி தரவரிசையில் 2023 ஆண்டு இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 8வது இடம். முதலிடம் பிடித்தது ஐரோப்பிய ஒன்றியம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது உலக வர்த்தக அமைப்பு. அடுத்தது பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 39வது இடம். இதில் எந்தெந்த நாடுகள்லாம் பயணம் சுற்றுலாவுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பங்கு வகிக்கிறாங்க, ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான். இதில் முதலிடம் பிடித்தது வந்து அமெரிக்கா. இந்தியா வந்து 39வது இடத்துல இருக்கிறோம். உலக பொருளாதார மன்றம் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் கௌதம் அதானி. இந்தியாவில் ரொம்ப பணக்காரர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை குருன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. முதலிடம் பிடித்தது கௌதம் அதானி. 2ஆம் இடம் பிடித்தது முகேஷ் அம்பானி. பெண்களில் முதலிடம் பிடித்தது ஜோகோ நிறுவனத்தை சேர்ந்த ராதா வேம்பு அப்படிங்கிறவங்க. அதுவே 20 வயதிற்குட்பட்டவங்களில் முதலிடம் பிடித்தது கைவல்யா ஓஹ்ரா மற்றும் ஆதித் பலிச்சா. இவங்க 2 பேருமே செப்டோ நிறுவனத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த செப்டோ நிறுவனத்தை பார்த்துருப்பீங்க. இந்த மளிகை பொருட்கள்லாம் இருக்குல்ல, வீட்டு உபயோகப் பொருட்கள், இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே வந்து கொண்டு வந்து தந்துடுவாங்க. அந்த நிறுவனம் தான் இந்த செப்டோ நிறுவனம். அடுத்தது தற்போது ஆசியாவின் பில்லியனர் தலைநகரமாக மாறிய நகரம் எது? இதற்கான ஆன்சர் மும்பை. நம்ம ஆசியாலேயே ரொம்ப அதிகமான கோடீஸ்வரர்கள் எந்த நகரத்துலலாம் இருக்காங்க அப்படிங்கிற பட்டியல் தான் இது. ரொம்ப அதிகமான கோடீஸ்வரர்கள் மும்பையில் தான் இருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது டெல்லி. 3வது இடத்துல இருக்கிறது ஹைதராபாத். உலக அளவில் முதலிடம் பிடித்தது நியூயார்க் தான். ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து குருன் இந்தியா ரிச் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். அடுத்தது சில முக்கியமான விருதுகள் பார்க்கலாம். தற்போது ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிற விருது. இது திமோர் லெஸ்தே நாட்டுடைய மிக உயரிய விருது. அந்த விருதை நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இந்த கொஸ்டினில் பார்க்குறது கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்முடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இதே விருது போன ஆண்டு நம்முடைய பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ஆண்டு ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்தல் அப்படிங்கிற விருது ரஷ்யாவுடைய மிக உயரிய விருது. இதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அப்படிங்கிற விருது. இது பிரிட்டனுடைய மிக உயரிய விருது. இது வந்து பாரத் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தை சேர்ந்த சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இது பாரதி நிறுவனத்துக்கு கீழே தான் ஏர்டெல் நிறுவனம் எல்லாமே வருது. அடுத்தது பூடானுடைய மிக உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த டிராகன் கிங் அல்லது ஆர்டர் ஆஃப் த ட்ரூ கேல்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருதை நம்முடைய பிரதமர் மோடிக்கு இந்த ஆண்டு வழங்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
இந்தியாவின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கோவிந்தராஜன் பத்மநாபன். நம்ம இந்தியாவில் எப்படி பாரத ரத்னா, அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள். அதே மாதிரி இந்த அறிவியலில் முக்கியமான விருதுகள் ஒன்று இந்த முறை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மொத்தமாக 13 துறைகளில் இந்த அறிவியல் விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் 4 பிரிவுகளில் வந்து இந்த விருதுகளை வழங்குறாங்க. ஒன்று விஞ்ஞான் ரத்னா, அடுத்தது விஞ்ஞான் ஸ்ரீ, அடுத்தது விஞ்ஞான் யுவா, அடுத்தது விஞ்ஞான் குழு. ஓகேவா? இதில் நம்ம நாட்டுடைய மிக மிக உயரிய அறிவியல் விருதுகள் இதெல்லாம் தான். முதல்ல விஞ்ஞான் ரத்னா விருது. இது பார்த்தீங்கன்னா இந்த முறை உயிரி வேதியியல் அறிஞரான கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, யாருக்கு இந்த விஞ்ஞான் ரத்னா விருது வழங்குவாங்க அப்படின்னா அறிவியல் துறையில் வாழ்நாள் சாதனை படைத்தவங்களுக்கு தான் வழங்குவாங்க. வாழ்நாள் சாதனை அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கை வந்து அறிவியலுக்காக அர்ப்பணித்தவங்களுக்கு தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த பாரத ரத்னா மாதிரியே ரொம்ப முக்கியமானது தான் இந்த விஞ்ஞான் ரத்னா. ஓகேவா? அடுத்தது விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் சிறந்த பங்களிப்பு வழங்குறவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த முறை 13 பேருக்கு வழங்கியிருந்தாங்க. விஞ்ஞான் யுவா அப்படின்னா இளைஞர்கள் அப்படிங்கிறது தான். இது இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படுற விருது. இந்த முறை வந்து 18 பேருக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது விஞ்ஞான் குழு. இது வந்து சிறந்த பங்களிப்பை வழங்குற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளருக்கு வழங்குவாங்க. இந்த முறை இந்த விஞ்ஞான் குழு விருது பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 திட்டக்குழுவினருக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. அடுத்தது சிறந்த மத்திய வங்கி ஆளுநர்களில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் சக்திகாந்த தாஸ். இவர் தொடர்ந்து 2வது முறையாக முதலிடம் பிடிக்கிறாரு. இவருடைய கிரேடு பார்த்தீங்கன்னா A+ அப்படிங்கிற கேட்டகரி. இதுதான் முதல்ல இருக்கிற கேட்டகரி. இவருக்கு மட்டும் கிடையாது, உலகளவில் 3 மத்திய வங்கியுடைய ஆளுநர்களுக்கு இந்த A+ கேட்டகரி கொடுத்து முதலிடம் கொடுத்துருக்காங்க. இந்தியா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து இந்த 3 நாடுகளை சேர்ந்த மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் தான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவுடைய சில இலக்குகள் பார்க்கலாம். இந்தியா யூரியா இறக்குமதியை தடை பண்ணுறதுக்கான இலக்கு ஆண்டு 2025. இது நம்ம இப்போ பார்த்துருந்தோம். அடுத்தது இஸ்ரோ அமைப்பு குப்பை இல்லாத விண்வெளி திட்டங்களை உருவாக்குறதுக்கான இலக்கு ஆண்டா 2030வது ஆண்டை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய சேட்டலைட் அனுப்புகிறோம், அது விண்ணில் போகுது. அதுக்கப்புறம் அது செயல்படுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து செயலிழந்ததுக்கப்புறம் அங்கேயே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. அப்போ இஸ்ரோ என்னென்னா 2030க்கு அப்புறம் இந்த மாதிரி விண்வெளி குப்பைகள் இல்லாத திட்டங்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் போதைப் பொருள் இல்லாத இந்தியா உருவாக்குறதுக்கான இலக்கு ஆண்டு 2047. குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்குறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அடையணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. ஓகே, அடுத்தது சில கான்ஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். வேளாண் பொருளாதார வல்லுநர்களின் 32வது சர்வதேச மாநாடு எங்கே தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லியில் தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் தான் இதை நடத்தியிருந்தாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பருப்பு, பால், மசாலா இந்த உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. அதே நேரம் உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பருத்தி, சர்க்கரை, தேயிலை இந்த உற்பத்தியிலெல்லாம் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. அடுத்தது தெற்குலக குரலின் 3வது உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் காணொலி. இது காணொலியில் தான் நடைபெற்றது. நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே இது கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு பகுதியில் தான் நடைபெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிடுவோம். அப்படி கிடையாது. இது வந்து காணொலி ஆன்லைன் மூலமாக தான் நடைபெற்றது. ஆனால் இந்தியா சார்பில் இது நடத்தப்பட்டது. இதில் உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தம் இந்தியா வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் வந்து மனிதர்களை மையமாக கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு $2.5 மில்லியன் நிதி திட்டத்தை இந்தியா வந்து அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது முக்கியமான கொஸ்டின். இந்தியா எந்த நாடுகளுடன் 2+2 பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், UK மற்றும் ரஷ்யா. 2+2 டயலாக் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நெருங்கிய நாடுகள் கூட தான் மேற்கொள்ள முடியும். பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இந்த மாநாடு. அதாவது நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும், அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா கூட மேற்கொள்கிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க. இப்போது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில் 3வது பேச்சுவார்த்தை இந்த 2+2 பேச்சுவார்த்தை நடைபெற்றது புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர். அடுத்தது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் அளவிலான
எஃப்டிஐ தொடர்பான இரண்டாவது வட்டமேசை கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில் போன நிதியாண்டு 2023-24 நிதியாண்டில் நமக்கு ரொம்ப அதிகமான அந்நிய நேரடி முதலீடு பண்ண நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர் தான். ஓகே, இப்போது அந்நிய நேரடி முதலீடு தொடர்பான இந்தியா சிங்கப்பூர் இடையில வட்டமேசை கூட்டம் இப்போ வந்து நடைபெற்றது. சிங்கப்பூரில் தான் நடைபெற்றது. இந்தியாவுடைய 6வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டுறவு நாடு வந்து சிங்கப்பூர் தான். அப்போ இந்தியாவுடைய முதல் மிகப்பெரிய வர்த்தக கூட்டுறவு நாடு எது அப்படின்னா சீனா தான் போன நிதியாண்டில் 2023-24 நிதியாண்டில். அடுத்தது இண்டஸ் எக்ஸ் மாநாடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா அமெரிக்கா. இந்த பேரை வைத்தே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இண்டஸ் அப்படிங்கிறதுல ஐஎன்டி அப்படிங்கிறது இந்தியாவை குறிக்குது, யூஎஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவை குறிக்குது. இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற ஒரு பாதுகாப்புத்துறை தொடர்பான மாநாடு தான் இந்த ஒரு மாநாடு. இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் ஆக்சலரேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற ஒரு மாநாடு தான் இது. இது பாதுகாப்புத்துறையில் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு மாநாடு. இதோடைய 3வது மாநாடு இப்போது இந்த செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற்றது. ஓகேவா? இது ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற்றது. முதல் மாநாடு டெல்லியில் 2023 நவம்பரில் நடந்தது. 2வது மாநாடும் டெல்லியில் தான் நடைபெற்றது. 2024 பிப்ரவரியில் நடைபெற்றது. ஓகே, இதே மாதிரி இன்னும் சில மாநாடுகள் இருக்குது, அதை பற்றி வேகமாக பார்க்கலாம். 6வது இந்தியா ஆஸ்திரேலியா கடல்சார் பாதுகாப்பு உரையாடல். இது ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரான கான்பெராவில் நடைபெற்றது. அடுத்தது பயங்கரவாதத்திற்கு எதிரான பயங்கரவாதத்திற்கு எதிரான 14வது இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டு பணிக்குழு. இந்த கூட்டமும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைநகரான புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. நம்ம தலைநகரான புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்தது 19வது இந்திய தொழிலக கூட்டமைப்பு மற்றும் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாடு. இது வந்து புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்திய தொழிலக கூட்டமைப்பு இதை பற்றி லைட்டாக பார்க்கலாம். CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்திய தொழிலக கூட்டமைப்பு. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இணைக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த CII. இது வந்து அரசுடைய நிறுவனம் கிடையாது, இது ஒரு தனியார் நிறுவனம், அவ்வளோதான். இதோடைய 19வது மாநாடு தான் இப்போ நடைபெறுது. இதோடைய 19வது இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு இடையில், ஓகேவா, அந்த ஒரு மாநாடு நடைபெற்றது. இதோடைய கருப்பொருள் வந்து ஒரே எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது இந்தியா இந்தோனேஷியாவுக்கு இடையிலான 6வது பயங்கரவாத தடுப்பு ஆலோசனை கூட்டம் இப்போ நடைபெற்றது. எங்கே அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய தலைநகரான ஜகார்த்தாவில் தான் நடைபெற்றது. அடுத்தது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 21வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இது டெல்லியில் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குமரி ஆனந்தன். குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர். இது ரொம்ப முக்கியமான விருது. தகைசால் அப்படின்னா ரொம்ப சிறந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? 2023ஆவது ஆண்டு இந்த விருதை கி வீரமணிக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 2022ஆவது ஆண்டு நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2021ஆவது ஆண்டு சங்கரையா அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இப்போ 2024ஆவது ஆண்டு குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு எத்தனை சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 3%. இப்போ நம்ம இந்தியா முழுவதுமே அருந்ததியினர் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு SC கேஸ்ட்டுக்குள்ளாடி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போ இதை எதிர்த்து சிலர் வந்து வழக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2005ஆவது ஆண்டு EV சின்னையா மற்றும் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து தொடங்கியிருந்தாங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடஒதுக்கீடு இருக்குல்ல, இந்த SC கேட்டகரிக்குள்ளாடி வந்து அருந்ததினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து இப்போ அந்த விசாரணையில் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த பட்டியல் இனத்தவர், அதாவது SC கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளாடி இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. முன்னாடி இந்த வழக்கில் செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆந்திர மாநிலத்தில் SC இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வந்து வழங்கியதை எதிர்த்து சின்னையா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். ஓகே, அதற்கு தான் இந்த மாதிரி ஒரு வழக்கு இவ்வளோ காலமாக நடந்தது. இப்போ இறுதி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அடுத்தது எங்கு அரசு சார்பில் ஆண்டுதோறும் வல்வில் ஓரி விழா கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலைங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. வல்வில் ஓரி வந்து கடையேழு வள்ளல்கள் ஒருத்தர். இது தமிழக அரசு சார்பில் இந்த விருது ஆண்டு வந்து நடைபெறுது. இதில் ஒரு விசித்திரமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் பதவியில் இருக்கிற MLAஓ MBO அமைச்சர்களோ இல்லை எந்த ஒரு தலைவருமே 17 ஆண்டுகளாக
கலந்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த விழாவில் கலந்து கொள்கிற பதவியில் இருக்கிறவங்களுடைய பதவி வந்து பறி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுமே யாருமே கலந்து கொள்கிறதுக்கே பயப்படுறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழகத்தில் புதிதாக எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 4 மாநகராட்சிகள். ஏற்கனவே நகராட்சிகளாக இருந்ததை இப்போ மாநகராட்சிகளாக வந்து தரம் உயர்த்திருக்காங்க. ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி இதெல்லாமே நகராட்சிகளாக இருந்தது. இப்போ இதை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாநகராட்சிகள் 25. இதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு இதெல்லாமே பேரூராட்சிகளாக இருந்தது. இப்போ இதை நகராட்சிகளாக தரம் உயர்த்திருக்காங்க. இப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கிற மொத்த நகராட்சிகள் வந்து 138. அடுத்தது, டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் எஸ்கே பிரபாகர். டிஎன்பிஎஸ்சி இதை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சியுடைய விரிவாக்கம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் போலீஸ் எக்ஸாம் நடத்துறது டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். அதனுடைய தலைவராக சுனில்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய ஆங்கில விரிவாக்கம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது. இதே மாதிரி நம்ம தமிழக அரசுடைய 50வது தலைமை செயலராக நா. முருகானந்தம் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீலக்குறிஞ்சி மலர் IUCN பட்டியலில் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அச்சுறுத்தப்பட்ட இனம். நீலக்குறிஞ்சி மலர் இதோடைய பயாலஜிக்கல் நேம், இதோடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஸ்ட்ராபிலாந்தஸ் குந்தியானா அப்படிங்கிறது. இதை இப்போது IUCN த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேவா? இப்போது IUCNல மொத்தமாக 7 பட்டியல் இருக்கும். இதில் வந்து LC அதாவது லீஸ்ட் கான்சர்ன் அப்படின்ற ஒரு பட்டியலில் அதை இணைத்துட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை இணைத்துட்டாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம அவ்வளோ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அது ஓரளவு பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் இருக்குது போல் அப்படிங்கிறது. அடுத்தது, வல்னரபிள் அப்படின்னா ஆபத்தான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. என்டேஞ்சர்ட் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. எக்ஸ்டின்ட் இன் வைல்டு அப்படின்னா என்னென்னா இப்போ அதை காடுகள்லையே பார்க்க முடியாது அப்படிங்கிறது. இப்போ ஒரு கழுதை இனம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அதை இனிமேல் காடுகளில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த வனவிலங்கு காப்பகங்களை எல்லாம் நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அதை அப்படின்ற மாதிரி அதை பார்க்கலாம். எக்ஸ்டின்ட் அப்படின்னா இந்த உலகத்திலே அது இல்லை, மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அதுக்கப்புறம் வல்னரபிள் இந்த மூன்றையுமே சேர்த்து த்ரெட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சுறுத்தப்பட்ட இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் தான் இந்த நீலக்குறிஞ்சி மலர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஆபத்தான நிலைமையில தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் அர்த்தம். இதில் இந்த நீலக்குறிஞ்சி மலர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது வந்து மலரும். அடுத்தது, எந்த மாநகராட்சி சிறந்த மாநகராட்சிக்கான தமிழக அரசின் விருது 2024 பெற்றது? இதற்கான ஆன்சர் கோவை. இப்போ நீங்கள் நகர்ப்புற உள்ளூராட்சி அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 கட்டம் இருக்கும் மெயினாக. ஒன்று வந்து பேரூராட்சி இருக்கும், அடுத்தது நகராட்சி இருக்கும், அடுத்தது மாநகராட்சி இருக்கும். இதில் சிறந்த மாநகராட்சிக்கான விருது இந்த ஆண்டு பெற்றது கோவை மாநகராட்சி, நம்ம தமிழக அரசுடைய விருது பெற்றது. அப்புறம் சிறந்த நகராட்சிக்கான விருது திருவாரூர் நகராட்சி பெற்றிருந்தது. சிறந்த பேரூராட்சிக்கான விருது கோவை மாவட்டத்தை சேர்ந்த சூலூர் அப்படிங்கிற பகுதி வந்து பெற்றது. அடுத்தது சிறந்த மண்டலம் அப்படிங்கிற கேட்டகரியில் விருது பெற்றது சென்னை மாநகராட்சியுடைய 14வது மண்டலம். ஓகே, அடுத்தது தமிழக அரசின் டாக்டர் ஆபாஜே அப்துல் கலாம் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வீரமுத்துவேல். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் தமிழில் ஆபாஜே அப்படிங்கிற இனிஷியல் கொடுத்து சொல்கிறாங்க. ஆபாஜே அப்துல் கலாம் விருது இது பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். வீரமுத்துவேல் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்தது, இது முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டில் தற்போது வரை உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 18. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 ராம்சார் தலங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் மொத்தமாக 16 தான் இருந்தது. இப்போ புதிதாக 2 வந்து சேர்த்துட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் நஞ்சராயன்குளம் பறவைகள் சரணாலயம், அடுத்தது விழுப்புரத்தில் கழுவேலி பறவைகள் சரணாலயம், இதெல்லாமே ராம்சார் தலமாக இணைத்துட்டாங்க. இதே மாதிரி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த தவா நீர்த்தேக்கம் இதையுமே ராம்சார் தலமாக இணைத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி படி நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த ராம்சார் தலங்கள் வந்து 85. இது ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அதாவது போன ஆண்டே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. 2023 ஆகஸ்ட் 15 படி இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தலங்கள் எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அது 85ஆவதாக இருக்குது. ஓகே, ராம்சார் தலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இப்போது தமிழ்நாட்டில் 18 இருக்குது. இரண்டாவது அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் 10 இருக்குது. ஓகே, ராம்சார் தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1971 பிப்ரவரி 2 ஈரானுடைய ராம்சார் நகரில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்துடைய பேர் தான் ராம்சார் உடன்படிக்கை அப்படிங்கிறது. அதோடைய அடிப்படையில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இயற்கைக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகளுக்கு ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ராம்சார் தலங்கள் நம்ம இந்தியாவில் 85 இருக்குது. அடுத்தது, தற்போது தமிழகத்தில் எத்தனை மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 75 மரகத பூஞ்சோலைகள். இது மொத்தமாக 75 அமைத்திருக்காங்க. ஒவ்வொரு மரகத பூஞ்சோலையும் 1 ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்டது. முதல் கட்டமாக 29 மாவட்டங்களில் அரசு நிலங்கள் வந்து இதற்காக தேர்வு செய்யப்பட்டது. ஓகேவா, மரகத பூஞ்சோலைகள் அப்படின்னா இதில் மரங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பல மரங்கள் எல்லாமே நடப்பட்டிருக்கும். அடுத்தது, இதில் ஆழ்துளை கிணறு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நாற்காலிகள், நிரந்தர கூடாரம், நடைபாதைகள் இதெல்லாமே அமைத்திருக்காங்க. அடுத்தது, தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சபீனா. இவங்க நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு செவிலியர், இவங்க ஒரு நர்ஸ். ஓகேவா, இப்போ வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல, அப்போ வந்து இவங்க முதலுதவி சிகிச்சை வந்து பண்ணாங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமையில் கூட ரொம்ப தைரியமாக போய் இவங்க வந்து முதலுதவி வழங்கியிருந்தாங்க. இந்த கல்பனா சாவ்லா விருது தமிழக அரசினால யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா, வீரதீர செயல்களில் ஈடுபடுற பெண்களுக்கு வழங்குற விருது தான் இந்த கல்பனா சாவ்லா விருது. அடுத்தது, தமிழக அரசின் சிறந்த சமூக சேவகர் விருதை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மீனா சுப்பிரமணியன். அதே நேரம் சிறந்த தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான விருது பெற்றது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம். அடுத்தது, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜ்நாத் சிங். நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இதை வெளியிட்டிருக்காரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 200 எண்ணிக்கையில் இதை தயாரித்திருக்காங்க. இதில் வந்து 4 வகையான உலோகங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. வெள்ளி 50%, தாமிரம் 40%, நிக்கல் 5%, துத்தநாகம் அதாவது சிங் இருக்குல்ல அது வந்து 5% இந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. இதில் முகப்பு பக்கத்தில் அசோக சக்கரம், இந்தியா, அப்புறம் சிங்கம் இந்த 3மே இடம்பெற்றிருக்கு. அதே நேரம் பின்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு 1924 முதல் 2024 அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்திலையும் இந்தியிலையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ் வெல்லும் அப்படின்னு கருணாநிதி அவர்களுடைய கையெழுத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பிக்சரில் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இடது பக்கத்தில் இருக்கிறது தான் பின்பக்கம், வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து முகப்பு பக்கம். அடுத்தது, தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னையில் லீலா பேலஸில் தான் நடைபெற்றது. இது நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆனால் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு ஜனவரியில் நடைபெற்றது. ஜனவரியில் 7 மற்றும் 8 நடைபெற்றது. சென்னையில் தான் நடைபெற்றது. அடுத்தது, கிருஷ்ணகிரி பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பவானீஸ்வரி. என்னாச்சு அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் என்சிசிக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சிலர் வந்து பொய்யாக, அதாவது அவங்க எல்லாம் உண்மையாகவே என்சிசி கிடையாது, ஆனால் பொய்யாக என்சிசிலேருந்து நாங்கள் வரோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் அந்த மாணவிகளை வந்து பாலியல் ரீதியில் வந்து துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அப்போ இது தொடர்பாக ஆய்வு பண்ணுறதுக்காக பவானீஸ்வரி தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்காங்க. யார் இந்த பவானீஸ்வரி அப்படின்னா, இவங்க ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தான் இந்த பவானீஸ்வரி. அதே மாதிரி இதே போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பரிந்துரை அளிக்கிறதுக்காக ஒரு பல்நோக்கு குழுவை வந்து தமிழக அரசு அமைத்திருந்தாங்க. இதற்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா ஜெயஸ்ரீ முரளிதரன் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து சமூக நலத்துறை செயலாளராக இருக்கிறார். அடுத்தது, முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பழனி. இது வந்து பழனியில் ஆகஸ்ட் 24, 25 தினங்களில் நடைபெற்றது. ஓகே, இந்த ஆண்டு நடைபெற்றது. பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் தான் நடைபெற்றது. ஓகேவா, பழனி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை யார் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை தான் நடத்தியிருந்தாங்க. நம்முடைய தமிழக அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறை தான் நடத்தியிருந்தாங்க. அடுத்தது, எங்கு நடைபெற்ற அகழாய்வில் சூது பவள மணியில் சீரும் திமிழுடன் கூடிய காளை உருவம் கிடைத்தது? இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை அகழாய்வு தளம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து இப்போது கார்னீலியன் அதாவது சூது பவள கல்மணியில் குழிவான முறையில் செதுக்கப்பட்ட திமிழுடன் கூடிய காளை உருவம் ஒன்று கிடைத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி குழிவான முறையில் வந்து செதுக்கியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி செதுக்கப்பட்ட காளை உருவம் வந்து இப்போ தான் முதல் முறையாக கிடைத்திருக்கு. இதே மாதிரி
சுடுமண்ணால் செய்யப்பட்ட திமிழுடன் கூடிய காளை உருவமும் கிடைத்திருக்கு. அதே மாதிரி முழு சங்கு விளையலும் ஒன்று கிடைத்திருக்கு. அடுத்தது நெஞ்சுக்கு நீதி யாருடைய சுயசரிதை நூல்? இதற்கான ஆன்சர் கருணாநிதி. நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய சுயசரிதை நூல் தான் இந்த நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதனால் இது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய சுயசரிதை அப்படின்னு நினச்சிடாதுங்க. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கருணாநிதி அவர்களுடைய நூல்கள் அனைத்தையுமே நாட்டுடைமையாக்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா, குறளோவியம், சங்கத்தமிழ், திருக்குறள் கலைஞர் உரை, தொல்காப்பிய பூங்கா. அவர் தொடங்கின இதழ் வந்து முரசொலி. இவர் முதல் முறையாக வசனம் எழுதிய திரைப்படம் வந்து ராஜகுமாரி அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய நல்லாசிரியர் விருது 2024 வழங்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் கோபிநாத் மற்றும் முரளிதரன். தேசிய நல்லாசிரியர் விருது மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட விருது. இது கோபிநாத் இவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, வேலூர் மாவட்டம் ராஜகுப்பம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளியை சேர்ந்தவர். அடுத்தது முரளிதரன், இவர் வந்து மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்தவர். மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. ஆசிரியர் தினம் அன்னைக்கு தான் வழங்குறாங்க. ஓகேவா? இந்தியா முழுவதுமே 50 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகள் பற்றி அறிந்து கொள்ள தொடங்கப்பட்ட செயலி எது? இதற்கான ஆன்சர் கூட்டுறவு. இப்போ கூட்டுறவுத்துறை இருக்குல்ல, இது பற்றிய சேவைகள் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி எல்லாமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பற்றி பொதுமக்களும் அதே மாதிரி அந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி தான் இந்த கூட்டுறவு அப்படிங்கிற செயலி. அடுத்தது தற்போது எங்கு 1300 ஆண்டுகள் பழமையான துர்கை மற்றும் ஜேஷ்டா தேவி சிலை கிடைத்தன? இதற்கான ஆன்சர் செஞ்சி. செஞ்சி அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தது. இதில் வந்து 8 கரங்கள் கூட இருக்கிற ஒரு எருமை 8 கரங்களோட எருமை தலை மீது துர்கை இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் ஒரு சிலை. இது ஒன்று கிடைத்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவியுடைய சிற்பம் கூட கிடைத்திருக்கு. இதெல்லாம் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதாவது கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதெல்லாமே பல்லவர் காலத்தை சேர்ந்தது. ஓகே. அடுத்தது தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நியாய விலை கடைப்பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டம் முதல் கட்டமாக எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீரங்கபாளையம். இந்த நியாய விலை கடைகளில் பாக்கெட்டுகளில் பொருட்கள் வழங்குகிற ஒரு திட்டம் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் தொடங்கியிருந்தாங்க. சேலத்தில் ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலை கடை அங்கே தான் இதை தொடங்கியிருக்காங்க. இப்போ இது எதற்காக அப்படின்னா, நியாய விலை கடை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை பண்ணுறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டம். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி லூஸில் விற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பதுக்கி அங்கேயே வந்து கள்ளச்சந்தையில் விற்றுடுறாங்க. அதை பாக்கெட்டில் அனுப்புனாங்க அப்படின்னா 1 கிலோவில் கண்டிப்பாக 1 கிலோ தான் இருக்கும். அதை வந்து பாக்கெட்டை கீறி உள்ளாடி வந்து, அதாவது பாக்கெட்டை கிழிச்சு வந்து உள்ளந்து எடுத்துலாம் திருட முடியாதுல்ல. அதற்காக தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமாக 234 தொகுதிகளில் தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் கோவை. கோவையில் 2024, அதாவது இந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இதை வந்து கோவை அரசு கல்லூரியில் தான் தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் படித்து உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 3.28 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க. இதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இருக்குல்ல, இதே மாதிரி ஆண்களுக்கு இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது தமிழகத்தில் முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 2025 ஜனவரி 14. அதாவது நம்ம பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான் இதை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, முதல்வர் மருந்தகம் அப்படின்னா ரொம்ப குறைந்த விலையில் மருந்துகளை எல்லாம் விற்பனை பண்ணுறது தான். ஏற்கனவே வந்து மத்திய அரசு சார்பில் ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அங்கேயுமே இந்த மாதிரி. ஆனால் இப்போ மாநில அரசில் வந்து இந்த மாதிரி ஒன்று தொடங்கியிருக்காங்க, தொடங்க போகிறாங்க. முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் வந்து 1000 மெடிக்கல் ஷாப் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது தமிழகத்தில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் முன்னாள் இராணுவ வீரர்கள். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் இது பார்த்தீங்கன்னா, முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூபாய் 1 கோடி வரைக்கும் வங்கி மூலமாக கடன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, 1 கோடி வரைக்கும். அதே மாதிரி தொழில் தொடங்க கடன் தொகுதியில் 30% வந்து மூலதன மானியம் வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி 3% வந்து வட்டி மானியமும் வழங்குவாங்க. திறன் மற்றும் தொழில் முனைவோர்
பயிற்சிகளும் தமிழக அரசு சார்பில் இதற்காக வழங்கப்படும். இதே மாதிரி இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்தினரும் இதன் மூலமாக பயன்பெறலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இது இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான் தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, பவானி ஆறு இருக்குல்ல, அங்கே இருக்கிற உபரி நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புறது தான் இந்த திட்டம். இதன் மூலமாக பயன்பெறுற மாவட்டங்கள் கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள் எல்லாம் தான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு இருக்குல்ல, அங்கே ஸ்ட்ரைட்டாக எங்கே தேவையோ அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற ஏரி, குளங்கள், குட்டைகள்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து குழாய்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு நிரப்புவாங்க. இதன் மூலமாக விவசாய நிலங்களில் இருக்கிற கிணறுகள், குட்டைகள் எல்லாம் தானாகவே நீர் வந்து நிரம்பும். ஓகேவா? அதற்காக தான் இந்த மாதிரி ஒன்று தொடங்கியிருக்காங்க. இதன் மூலம் விவசாய கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் நீர் மட்டம் உயரும். இதை வந்து எந்த மாதிரி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் கீழ்ப்புறத்துலேருந்து நீர் எடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 1.50 TMC நீரை வினாடிக்கு 250 கன அடி வீதமாக 70 நாட்களுக்கு நீரேற்று முறையில் வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? பம்பு மூலமாக அனுப்புவாங்க. ஏன்னா வந்து தாழ்வான பகுதியிலேருந்து உயர்வான பகுதிக்கு அனுப்பும்போது பம்பு மூலமாக தானே அனுப்பி ஆகணும். அந்த மாதிரி தான் இவங்க அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட. அடுத்தது 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடியில் இதற்காக குழாய் பதிப்பு வந்து பதிக்கிறாங்க. இதன் மூலமாக தான் மாவட்டங்களுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. மொத்தமாக 1045 ஏரிகள், குளம், குட்டைகள் எல்லாம் நீர் நிரப்ப போகிறாங்க. அடுத்தது 102 மருத்துவ சேவை எண் மற்றும் மையம் வந்து தொடங்கியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் வந்து தொடங்கியிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு சேவை மையம் இருக்கும். அங்கே வந்து 50 ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேலே வந்து தொடர்பு கொள்வாங்க கால் பண்ணி. இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி, என்னென்ன மாத்திரைகள் சாப்பிட்டீங்க, உங்கள் உடம்பெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, இந்த மாதிரி அவங்களுடைய பிரசவ காலத்தில் 5 முறை வந்து கால் பண்ணி கேட்பாங்க. 100% அனைவருக்கிட்டையுமே உடல் நலம், சிகிச்சை தொடர்பான விவரம் வந்து பெறப்படும். என்னென்ன சிகிச்சை எடுத்தீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்க, இப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்புகள் நடக்குது. ஓகேவா? அவ்வளோ தாய்மார்கள் பிரசவத்தின் போது வந்து இறக்குறாங்க. இது ரொம்ப குறைவு தான். ஏன்னா 1 லட்சத்தில் 45.5 உயிரிழப்பு அப்படிங்கிறது குறைவு தான். ஆனால் இதையுமே குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழக அரசுடைய இலக்கு. இது 2023-24 ஆண்டுக்கான ரிப்போர்ட்டில் தான் இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம், இங்கிலீஷில் ஹெல்த் வாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, சென்னையில் அடையாறில் முத்துலட்சுமி பூங்கலை தான் தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையுமே 8 கிலோமீட்டர் நடைபாதை அமைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது இதே திட்டத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தினமும் 30 நிமிடங்கள் ஒருத்தங்க நடைப்பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன 20 நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு மாணவர்களுக்கு வந்து விளக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது இதற்கான விழிப்புணர்வு வந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வந்து வழங்க போகிறாங்க. அடுத்தது பிற மாநிலங்களில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் 24 மணி நேர அரிசி ஏடிஎம் எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இதோடைய பேர் வந்து அன்னபூர்த்தி தானி ஏடிஎம் அப்படிங்கிறது. இது ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் மஞ்சேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் தான் தொடங்கியிருக்காங்க. இதில் 24 மணி நேரமும் வந்து அரிசி விநியோகிக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அல்லது ஆதார் எண்ணை வந்து பதிவிட்டு அவங்க அரிசியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பாருங்கள். ஓகேவா? தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பார்க்கலாம், அப்படி தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது உல்ஃபா தீவிரவாத அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் அசாம். உல்ஃபா இதோடைய விரிவாக்கம் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படிங்கிறது. தமிழில் ஐக்கிய விடுதலை முன்னணி அப்படிங்கிறது. இது 1979ஆம் ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. 1990லேயே தடை செய்துட்டாங்க. இதோடைய கோரிக்கை என்ன? இந்த அமைப்புக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, அசாமை பிரித்து எங்களுக்கு போடோலாந்து அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்கிதாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு அமைதி ஒப்பந்தம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கூட போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே அமைதி ஒப்பந்தத்தை போட்டுட்டு எதுக்கு இவங்களுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு தெரியல. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, தொழில்நுட்ப கோளாறால் இந்த வெடிகுண்டுகள் வந்து வெடிக்கலை. அடுத்தது தற்போது அண்ணா உணவகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். நம்ம அண்ணா அப்படின்னு பார்த்தோன்னே தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆந்திராவில் தான் இந்த மாதிரி தொடங்கியிருக்காங்க. இது ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் உணவளிக்கணும் அப்படிங்கிறதுடைய நோக்கம் தான் இது. ஓகேவா? 100 அண்ணா உணவகங்களை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது
முக்கிய மந்திரி மச்சி லட்கி பகின் யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இது என்ன அப்படின்னா 21 வயதிலிருந்து 65 வயது பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் கொடுக்கறது தான் இந்த ஒரு திட்டம். இதில் என்ன ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஆண்டு வருமானம், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னா தான் கொடுப்பாங்க. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் லட்லி பேகனா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம், கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு திட்டம் தான். இது வந்து மத்திய பிரதேசத்தில் தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா, ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயிலேருந்து 1250 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. இது ஒவ்வொரு தகுதி அடிப்படையில் பெண்களுக்கு வந்து வேறுபடுது. இதே மாதிரி சுபத்ரா திட்டம் தொடங்கியிருந்தாங்க. இது ஒடிசாவில் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 1 கோடி பெண்களுக்கு 50,000 ரூபாய் வழங்க போகிறாங்க. ஓகேவா, இது 5 ஆண்டுகள் வந்து வழங்க போகிறாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் இது எந்த மாதிரி வழங்க போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்க போகிறாங்க. ஒரே வருஷத்தில் 10,000 வழங்க மாட்டாங்க, 2 கட்டங்களாக கொடுப்பாங்க. முதல்ல உலக மகளிர் தினம் அன்னைக்கு கொடுப்பாங்க, மார்ச் 8ஆம் தேதி கொடுக்குறாங்க. அடுத்தது ரக்ஷா பந்தன் அன்னைக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி 5 ஆண்டுகள் மட்டும்தான் வழங்க போகிறாங்க. 21 வயதுலேருந்து 60 வயது பெண்களுக்கு இதை வழங்க போகிறாங்க. ஓகேவா, இது 2024-25லேருந்து 2028-29 வரைக்கும் வழங்க போகிறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது பரவாயில்லையே 50,000 ரூபா கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் இதை விடைக்குமே நம்ம கலைஞர் மகளிர் உதவித்தொகை வந்து ரொம்ப அதிகம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கே 12,000 ரூபா கொடுக்குறாங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ வருஷத்துக்கு வந்து 12,000 கிடைக்கும்ல. ஆனால் இந்த சுபத்ரா திட்டத்தில் மொத்தமாக 50,000 கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஓகேவா, அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது வந்து மாதம் தமிழகத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது போன ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது முக்கிய மந்திரி சுக்ஷிக்ஷா யோஜனா அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியிருந்தாங்க. 18 வயதிற்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு வழங்குவாங்க. சிக்ஷா அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது தான், சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது என்ன அப்படின்னா 18 வயதிற்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான். யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா ஆதரவற்ற பெண்களுடைய குழந்தைகள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகளுக்கு தான் வழங்குவாங்க. இதில் குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வழங்குவாங்க. அடுத்தது மலையாள திரையுலக பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தல் பற்றி ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீதிபதி ஹேமா. நீதிபதி ஹேமா தலைமையில் 2017ஆவது ஆண்டு ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நடிகைகள் மட்டும் கிடையாது, தொழில்நுட்ப பணிகளில் ஈடுபடுற பெண்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல் வந்து மலையாள திரையுலகில் நடைபெறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா ரிப்போர்ட் இருக்குல்ல, நீதிபதி ஹேமா தலைமையிலான இந்த குழுவுடைய ரிப்போர்ட்டை ஆய்வு பண்ணுறதுக்காக அதாவது யாரெல்லாம் எந்தெந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி புகார்கள் தெரிவிக்கிறாங்களோ அந்த புகார்களை விசாரிக்கிறதுக்காக 7 காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு குழுவை கேரள அரசு வந்து அமைத்திருந்தாங்க. இதற்கு தலைமை யார் அப்படின்னா ஸ்பர்ஜன் குமார் அப்படிங்கிறவர். அடுத்தது கேரளாவின் முதல் மெய்நிகர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்லம். இந்த மெய்நிகர் நீதிமன்றத்தை 24 மணி நேரத்திலையும் பயன்படுத்தலாம். வழக்கு பதிவு, வழக்கு அனுமதி, ஆஜராகிறது, விசாரணை மற்றும் தீர்ப்புகள் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே மேற்கொள்ளப்படும். அடுத்தது தற்போது எந்த மாநிலத்தின் அலுவல் மொழியாக நேபாளி சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். இதுவரைக்கும் ஆங்கிலம் மட்டும்தான் சிக்கிமுடைய அலுவலக மொழியாகவே இருந்தது. ஓகேவா, இப்போ நேபாளத்தையுமே சேர்த்துருக்காங்க. நேபாளி 1992ஆவது ஆண்டிலிருந்து இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்குது. இது தேவநாகரி எழுத்து முறையை கொண்டது. கிட்டத்தட்ட ஹிந்தி மாதிரி தான் எழுதுவாங்க. தேவநாகரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். அடுத்தது தற்போது காலமான உலகின் வயதான நபர் யார்? இதற்கான ஆன்சர் மரியா பிரானியாஸ் மொரேரோ. இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 117 வயது ஆகுது. இப்போ இவங்க மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க தான் இது வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களையே ரொம்ப வயதானவங்களாக இருந்தாங்க. இப்போ இவங்க மரணம் அடைந்துட்டாங்கல்ல, இப்போ அதனால் இப்போ உலகத்துடைய மிக வயதானவராக இருக்கிறவர் டோமிகோ இடுகோ அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து 116 வயது இவங்களுக்கு ஆகுது. இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. நம்ம ஐநா சபையுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆவது ஆண்டில் உலக சராசரி ஆயுட்காலம் 73.3 ஆண்டுகளாக தான் இருக்குது. அதையுமே பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது மிஷன் இளமை என்ற புதிய திட்டத்தை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் புதுச்சேரி. மிஷன் இளமை அப்படிங்கிறது போதை பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாக இருப்பாங்கல்ல இளைஞர்கள், அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதுச்சேரி காவல்துறையினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தான். அவங்கள மீட்டு படிப்பு, தொழிலில் எல்லாம் வந்து தொடர்றதுக்காக ஊக்குவிக்கிறது தான். அவங்களுக்கு தொழில் பயிற்சி, போட்டித் தேர்வுக்கான பயிற்சி எல்லாமே வழங்குவாங்க. ஓகே, இனி உலகம் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எப்போது முதல் மியான்மர் நாட்டில் இராணுவ ஆட்சி நடைபெறுகிறது?
இதற்கான ஆன்சர் 2021. 2021ஆவது ஆண்டுலேருந்து மியான்மரில் ராணுவ ஆட்சி தான் நடைபெறுவது. என்னாச்சு அப்படின்னா 2021ஆவது ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அங்கே ஆன்சான் சூக்கி அப்படிங்கிற தலைமையில் ஒரு அரசு வந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த இராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய தலைமையில் உள்ள அரசை வந்து கலைச்சிட்டு இப்போ வரைக்குமே அங்கே இராணுவ ஆட்சி தான் நடக்குது. ஓகேவா? மியான்மரில் இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து என்னென்னா அவசர நிலை வந்து பிரகடனம் பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இது அவசர நிலைமையில் இருக்குது, அதனால தான் நாங்கள் ராணுவ ஆட்சி பண்ணுறோம். அந்த மாதிரி அவசர நிலை வந்து பிரகடனம் பண்ணாங்க. 2021ஆவது ஆண்டுலேருந்தே பிரகடனம் பண்ணாங்க. அடுத்தது அந்த அவசர நிலை வந்து 6 மாதம் அப்படின்ற மாதிரி நீட்டிச்சுட்டே இருக்காங்க. இப்போ மேலும் ஒரு 6 மாதத்துக்கு வந்து அதை நீட்டிச்சிருக்காங்க. மியான்மருடைய தலைநகர் வந்து நேபித்தியோ அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் திருமணம் தொடர்பான பட்டப்படிப்பை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் சீனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் சிவில் விவகார பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே தான் இதை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டப்படிப்புடைய பேர் என்ன அப்படின்னா திருமண சேவைகள் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறது தான். அடுத்தது, வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் முகமது யூனிஸ். இப்போது வங்காளதேசத்துடைய பிரதமராக இருந்தவங்க ஷேக் ஹசீனா, அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்க மேலே வந்து பல்வேறு விதமான வழக்குகளை இப்போ வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து நிறைய குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விதமான போராட்டம் நடந்தது. அதனால் வங்காளதேசத்துடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அடுத்த தேர்தல் நடைபெற வரைக்கும் இந்த இடைக்கால அரசு தான் நாட்டை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்னா முகமது யூனிஸ் தலைமையில் தான் நடக்குது. ஓகேவா? இப்போது முகமது யூனிஸ் இவர் வந்து 2006ஆவது ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கூட பெற்றிருந்தார். அடுத்தது, தற்போது ஆப்பிரிக்க கண்டத்தின் எந்த மலையில் இந்திய கொடி பரவிடப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிளிமஞ்சாரோவில் இந்த இந்திய கொடியை வந்து பரவிட்டுருக்காங்க. ரொம்ப பெரிதாகவே பரவிட்டுருக்காங்க. இந்தியாவுடைய 78வது சுதந்திர தினம் இந்த ஆண்டில், அதற்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ மலையில் இந்த கொடியை வந்து பரவிட்டுருக்காங்க. கிளிமஞ்சாரோ மலையில் உஹுரு அப்படிங்கிற சிகரம், அதுதான் ஆப்பிரிக்காவில் இருக்கிறதுலேயே ரொம்ப மிக உயரமான சிகரம். அங்கே 7800 சதுர அடி கொண்ட இந்திய கொடியை பரவ விட்டுருக்காங்க. அடுத்தது, இது முக்கியமான கொஸ்டின். கியூடெங்கா தடுப்பூசி எந்த நோய் தொடர்பானது? இதற்கான ஆன்சர் டெங்கு. இப்போ டெங்குக்காக ஒரு தடுப்பூசி உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் கியூடெங்கா அப்படிங்கிறது. ஜப்பானை சேர்ந்த டக்கேதா மருத்துவ நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதோடைய இன்னொரு பேர் என்னென்னா TAK003 அப்படிங்கிறது. இந்த டெங்கு பாதிப்பை இந்த கியூடெங்கா தடுப்பூசி வந்து 50% வந்து குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதற்கு இப்போ உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பேடொங்டான் ஷினவத்ரா அப்படிங்கிறவங்க. இவங்க தான் தாய்லாந்துடைய மிக இளவயது பிரதமர். தாய்லாந்துடைய தலைநகர் வந்து பேங்காக் அப்படிங்கிறது. அடுத்தது, உலகின் வலிமையான உணவு மற்றும் பானம் 2024 பிராண்ட்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அமுல் இப்போ AAA+ ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. அமுல் இதோடைய விரிவாக்கம் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிறது. இது வந்து குஜராத்தில் தான் இருக்குது. உலக அளவிலேயே உணவு மற்றும் பானம் அப்படிங்கிற பிரிவில் முதலிடம் பிடித்தது இதுதான். அதே நேரம் உலக அளவில் அதிக மதிப்புமிக்க உணவு பிராண்ட் பட்டியல், வெறும் உணவு அப்படின்னு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முதலிடம் பிடித்தது நெஸ்லே நிறுவனம். நெஸ்லே வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நிறுவனம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இது வந்து லண்டனை சேர்ந்த ஒரு நிறுவனம். அடுத்தது, இந்தியாவுக்கு வெளியே மிக உயரமான அனுமன் சிலை எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் தான் இது நிறுவியிருக்காங்க. இந்த சிலைக்கு அவங்க வைத்திருக்கிற பேர் ஒன்றிணைப்பு சிலை அப்படிங்கிறது. இது 90 அடி கொண்டது, வெண்கலத்தினால் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவுடைய 3வது மிக உயரமான சிலை இதுதான். அமெரிக்காவுடைய முதல் மிக உயரமான சிலை எது அப்படின்னா சுதந்திர தேவி சிலை. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இது நீங்கள் சில திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. இது வந்து 151 அடி கொண்டது. அடுத்தது, 2வது உயரமானது பெகாசஸ் மற்றும் டிராகன் சிலை, இதுதான். இது 110 அடி உயரம் கொண்டது. ஓகேவா? அடுத்தது, இப்போ 3வது நம்ம வந்து இது பிடித்திருக்கு. உலகத்துடைய மிக உயரமான சிலை எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, உலகின் 2வது மிகப்பெரிய வைரம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா. இப்போ உலகத்துடைய 2வது மிகப்பெரிய வைரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2492 கேரட். ஓகேவா? இப்போது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் தங்கம், 22 கேரட் தங்கம், 18 கேரட் தங்கம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்துடைய தூய்மையை குறிக்கும். ஓகேவா? எவ்வளோ தங்கம் அதில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போது சில இடங்களில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா
இப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கிராம் தங்கத்துடைய விலை வந்து 6,500 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போது சில இடங்களில் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை வந்து 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஏமாந்து 5,000 ரூபாய்க்கு அதை வாங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து 18 கேரட் தங்கமாக தான் இது இருக்கும். ஓகேவா, 18 கேரட்டாக இருக்கும், இல்லை தான் அதோட குறைவாக தான் இருக்கும். நமக்கு 22 கேரட் தான் இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம வந்து 22 கேரட்டா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் அதை வாங்கணும். ஏன்னா நீங்கள் நாளைக்கு அடமானம் வைக்கிறீங்க இல்லை அல்லது விற்கிறீங்க அப்படின்னா 18 கேரட்லாம் எல்லாருமே வாங்க மாட்டாங்க. ஓகேவா, அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரட் அப்படிங்கிறது அதில் இருக்கிற தூய்மையை குறிக்குது, எவ்வளோ சதவீதம் அதில் தங்கம் இருக்குது அப்படிங்கிறது குறிக்குது. ஆனால் வைரத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் கேரட் அப்படிங்கிறது அதோடைய எடையை தான் குறைக்குது. ஓகேவா, ஒரு கேரட் அப்படிங்கிறது 0.2 கிராம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது இதுதான் உலகத்துடைய 2வது மிகப்பெரிய வைரம். இதை கண்டுபிடித்தது லுக்காரா டைமண்ட் கார்ப் அப்படிங்கிற நிறுவனம், போட்ஸ்வானாவை சேர்ந்தது. உலகத்துடைய மிகப்பெரிய வைரம் எது அப்படின்னா அது கல்லினன் வைரம் அப்படிங்கிறது. இது 3106 கேரட் கொண்டது. இது 1905 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். இப்போ இந்த போட்டி இங்கே லாட்வியா நாட்டுடைய ரீகா நகரில் நடைபெற்றது. இல்லை நம்ம ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த இனியன் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார். அடுத்தது அயன்மேன் ட்ரையாத்லான் நிறைவு செய்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஹரிஷ் கல்ஜா. அயன்மேன் ட்ரையாத்லான். ஓகேவா, ட்ரையாத்லான் உலகத்திலேயே ரொம்ப கடினமான விளையாட்டு அப்படின்னா அது இதுதான். ஏன் அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் 45 நிமிஷம் தந்துடுவாங்க. அந்த நேரத்துக்குள்ளாடி நீங்கள் முதல்ல 3.8 கிலோமீட்டர் வந்து நீச்சல் போட்டியில் வந்து கலந்துக்கணும். அடுத்தது 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் போட்டி நடக்கும். அது முடிஞ்ச உடனே அது முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா 42.2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் மாரத்தான் ஓடணும். அப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் 15 மணி நேரம் 45 நிமிடங்களுக்குள்ளாடி செஞ்சு முடிச்சிடணும். ஓகேவா, இதில் யார் முதலிடத்தில் வராங்க அப்படிங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. இதை ஒருத்தங்க நிறைவு செய்கிறதே பெரிய விஷயம்தான். ஏன்னா பாதியில் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம இந்தியாவுடைய ஹரிஷ் கல்ஜா இவங்க வந்து இதை நிறைவு பண்ணியிருக்காரு. ஓகேவா, நம்ம பிஎஸ்எஃப் இருக்குல்ல, எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர் தான் இவர். இந்த சாதனையை படைத்த முதல் மத்திய ஆயுத காவல் படை வீரர் இவர் தான். மத்திய சிஏபிஎஃப் வீரர் இவர் தான். சிஏபிஎஃப் கீழே தான் ஐடிபிபி இருக்குது, எஸ்எஸ்பி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சசஸ்திர சீமா பால், அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பிஎஸ்எஃப்பும் இது கீழே தான் இருக்குது. இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா டென்மார்க்குடைய தலைநகரான கோப்பன்ஹேகனில் தான் நடைபெற்றது. அடுத்தது அண்டர் 17 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ரோனக் தாஹியா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். இப்போது 17 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டி வந்து நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய ரோனக் தாஹியா வெண்கலம் ஜெயிச்சிருந்தார். இந்த போட்டியில் இந்தியாவுடைய முதல் பதக்கமே இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை சேர்ந்த 4 வீராங்கனைகள் வந்து தங்கமே ஜெயிச்சிருந்தாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா மானசி லேதர், அதுக்கப்புறம் புல்கித், நேகா சங்வான், அதிதி குமார், இவங்க 4 பேரும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த போட்டி வந்து ஜோர்டான் நாட்டில் தான் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது லோசேன் டைமண்ட் லீக் போட்டியில் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெள்ளி. இது டைமண்ட் லீக்குடைய 11வது மீட்டு தான் இந்த லோசேன் டைமண்ட் லீக் அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா 89.49 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து வெள்ளி ஜெயிச்சிருந்தார். அடுத்தது ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெள்ளி. ஆசிய அலைச்சரக்கு சாம்பியன்ஷிப் போட்டி இது இப்போ மாலத்தீவுகளில் நடைபெறுது. இதில் அணிகள் பிரிவில் மருஹபா கோப்பை பந்தயம் வந்து நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து சீனாவை வீழ்த்தி வெள்ளி வந்து ஜெயிச்சிருக்கோம். இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா மாலத்தீவுடைய துலுஸ்டு அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபிடே உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜார்ஜியா. இப்போ ஜார்ஜியா நாட்டில் பாதுமி அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெற போகுது. இது அடுத்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. ஓகேவா, ஃபிடேவுடைய 100ஆண்டு விழா ஜார்ஜியாவுடைய தலைநகரான டிபிலிசியில் வந்து நடைபெற்றது. ஃபிடே வந்து 1924ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஆண்டு 2024ஆவது ஆண்டு இதோடைய 100ஆண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா, இப்போ வந்து அடுத்த ஆண்டு ஃபிடேவுடைய உலக மகளிர் செஸ் கோப்பை போட்டி வந்து ஜார்ஜியாவில் நடைபெற போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வெற்றி பெறுறவங்க 2025-26 மகளிர் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு வந்து தகுதி பெறுவாங்க. அடுத்தது 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பீகார்.
பீகாரில் ராஜ்கிர் பகுதியில் தான் நடைபெற போகுது. ராஜ்கிர் மைதானத்தில் தான் இது நடைபெறுது. இது வந்து இந்த ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. அடுத்தது SAFF U20 ஆண்கள் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2024 வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். SAFF இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது தெற்காசிய நாடுகளுடைய ஒரு கால்பந்து கூட்டமைப்பு தான் இது. ஓகேவா? இதில் வந்து அண்டர் 20 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய ஆண்கள் கால்பந்து போட்டி இப்போ நடைபெறுது. இது வந்து வங்காளதேசத்தில் தான் நடைபெற்றது. இந்த போட்டி வந்து இதில் வெற்றி பெற்றது வந்து வங்காளதேசம். ஓகேவா? நடைபெற்றது நேபாளத்தில் லலித்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது மத்திய அரசால் ரீசெட் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்கள். ரீசெட் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் ரிட்டையர்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி வழங்குற திட்டம் தான். ஏன்னா முன்னாடி ஒரு 1990 அப்புறம் 2000 அந்த டைம்லலாம் ஓய்வு பெற்றிருப்பாங்க சில விளையாட்டு வீரர்கள். அந்த டைமில் அவங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க ஓய்வு பெற்றனால அவங்களுக்கு வந்து போதிய அளவு வருமானம் கிடைக்கிறதில்ல. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து சில வேலை வாய்ப்புகளை ஈடுபடுத்துறது. அவங்கள வந்து கோச் ஆக்கலாம், இல்லைனா ட்ரெயினர் ஆக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் சில விஷயம்லாம் பண்ணலாம்ல. இதற்காக தான் இந்த ரீசெட் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து தொடங்கியிருக்காரு. இந்த அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான். அடுத்தது, பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட கௌரவ் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் வெடிகுண்டு. விமானப்படையுடைய SU-30MK அப்படிங்கிற விமானத்திலேருந்து இதை வந்து ஏவி சோதனை பண்ணியிருந்தாங்க. இது 1000 கிலோ எடை கொண்ட இது வந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இலக்கு போய் இது தாக்கிடுச்சு. DRDO அமைப்பு தான் இதை வந்து பரிசோதனை பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இதை ஒடிசா கடற்கரை பகுதியில் தான் பரிசோதனை பண்ணியிருந்தாங்க. இதை உருவாக்கின அமைப்பு எது அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த இமாரத் ஆராய்ச்சி மையம் தான் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, தற்போது ஆயுதப்படையினருக்கான GPS வசதி கொண்ட காலனியை உருவாக்கிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் IIT இண்டூர். இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த காலனி மூலமாக ஆயுதப்படையினர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத GPS மூலமாகவே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நிகழ்நேரத்தில், அதாவது லைவில் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா மின்சாரமும் இதன் மூலமாக தயாரிக்க முடியும். இதனால் இந்த மின்சாரத்தை எல்லாம் பேட்டரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்க நடக்க மின்சாரம் வந்து தயாரிக்கப்படும். அந்த பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு கரண்ட் இல்லாத பகுதிகளெல்லாம் அவங்க மொபைல் ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போட்டுக்க முடியும். அடுத்தது, இந்தியா எந்த நாட்டிடமிருந்து 73,000 SIG 716 துப்பாக்கிகள் வாங்க ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்காவை சேர்ந்த ஆயுத தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்குறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதை தயாரிக்கிற நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த SIG சாவர் அப்படிங்கிற நிறுவனம். இது இந்திய இராணுவத்தில் வந்து பயன்படுத்த போகிறாங்க. அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது? இதற்கான ஆன்சர் INS அரிகாட் அப்படிங்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இதை உருவாக்கியிருந்தாங்க. இதை இப்போது இந்திய கடற்படையில் சேர்த்துருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா INS அரிஹண்ட் அப்படிங்கிறது. இதை 2வது பார்த்தீங்கன்னா அரிகாட் அப்படிங்கிறது. ரெண்டுமே வேறு. அரிஹண்ட் வேறு, அரிகாட் அப்படிங்கிறது வேறு. INS அரிகாண்ட் அப்படிங்கிறத 2016ஆவது ஆண்டில் இணைத்திருந்தாங்க, இந்திய கடற்படையில் இணைத்திருந்தாங்க. அடுத்தது, தற்போது இந்திய கடலோர காவல் படைக்காக அறிமுகம் செய்யப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் GSL யார்ட் 1267 அப்படிங்கிறது. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது. ரெண்டுமே ஒரே கப்பலுக்கான பேர் தான். ஓகேவா? இதை வந்து கோவா கப்பல் கட்டும் தளம் தான் உருவாக்கியிருந்தாங்க. ஓகேவா? இது எப்படி வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இந்தியா கடல் சூழல் இருக்குல்ல, அங்கே வந்து இதை வந்து, அதாவது இந்திய கடல் சூழலை இது வந்து பாதுகாக்கும். எண்ணெய் கசிவை வந்து இது தணிக்கும். இப்போது எண்ணெய் கசிவு நடந்துச்சு அப்படின்னா வேறு சில கெமிக்கல் அதில் போடுறது மூலமாக அது வந்து தணிக்க முடியும், அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கடலோர மாசுபாடு பிரச்சனைகளை வந்து இது தீர்க்கும். இது இந்தியாவுடைய கடலோர காவல் படைக்காக உருவாக்கியிருக்காங்க. ரூபாய் 2500 கோடி மதிப்பில் உருவாக்கியிருந்தாங்க. 72% இது நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது சில எக்ஸசைஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல மித்ரா சக்தி அப்படிங்கிற பயிற்சி. மித்ரா சக்தி 2024. எப்போவுமே இந்தியாவுக்கு இன்னொரு நாடுக்கு இடையில் ஒரு கூட்டு பயிற்சி நடைபெறுது அப்படின்னா நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல, அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெறுது. 2வது, அது என்ன வகையான பயிற்சி, இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. 3வதாக, இது எங்கே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது இலங்கையில் இருக்கிற இராணுவ பயிற்சி பள்ளியில் இது நடைபெறுது. இதே மாதிரி நம்ம அடுத்ததையும் பார்க்கலாம் வாங்க.
உதாரா சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் நடைபெறுது. இரண்டாவது இது ஒரு விமானப்படை பயிற்சி. மூன்றாவது இது மலேசியாவுடைய குவாந்தான் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. அடுத்தது இந்தியாவுடைய முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. இது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கிற பயிற்சி. ஆனால் இது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. அதுவும் நிறைய நாடுகள் இதில் கலந்துப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒன்று நடைபெறுது. இது 2 கட்டமாக நடைபெறுது. முதல் கட்டம் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நம்ம தமிழ்நாடில் கோவையில் சூலூரில் நடைபெறுது. ஓகேவா. அடுத்தது 2ஆம் கட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. ராஜஸ்தானுடைய ஜோத்பூர் நகரில் நடைபெற்றது. ராஜஸ்தானுடைய ஜோத்பூர். அடுத்தது பர்வத் பிரஹார் எக்ஸசைஸ். இது என்ன அப்படின்னா இது நம்ம இந்திய இராணுவம் அவங்களுக்குள்ளாடியே மேற்கொள்கிற ஒரு பயிற்சி. இது லடாக்கில் தான் நடைபெறுது. இது என்ன அப்படின்னா உயர்வான பகுதிகளை எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த ஒரு பயிற்சி. ஓகே. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். இந்தியா அட் 100 என்விசனிங் டுமாரோஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை KV சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. KV சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர். அடுத்தது கால் ஆஃப் தி கிர் அப்படிங்கிறது. ஓகேவா. கிர் அப்படிங்கிறது ஆசிய சிங்கம். கிர் அப்படிங்கிறது ஆசிய சிங்கங்கள் இருக்கிற ஒரு தேசிய பூங்கா. அதை பற்றி நம்ம பார்க்கலாம், இந்த வீடியோலேயே நம்ம பார்ப்போம். ஓகே. கால் ஆஃப் தி கிர் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துக்கான ஆதர் யார் இது எழுதுனாங்க அப்படின்னா பரிமால் நதிவாணி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஆசிய சிங்கங்களுடைய பாதுகாப்பு பற்றியது தான் இந்த புத்தகம். அடுத்தது மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற புத்தகம். இதை தருண் சுக் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்தது கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற புத்தகம். இது ஆசிரியர் ஏவா வேலு அவர்கள் எழுதியிருக்காரு. ஏவா வேலு யார் அப்படின்னா தமிழக பொது பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் தான் இவர். முதல்வர் ஸ்டாலின் இந்த நூலை இப்போ வெளியிட்டிருந்தார். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். த சயின்டிஸ்ட் ஆண்டர்ப்ரூனர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிற புத்தகம். இது கல்பனா சங்கர் அவங்களுடைய சுயசரிதை நூல். யார் இந்த கல்பனா சங்கர் அப்படின்னா இவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். ஓகே. அடுத்தது சில ஷார்ட்னஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே நம்ம வேகமாக பார்த்துடலாம். உலக அளவில் அலுமினியம் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல இருக்கிறது சீனா. சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. இரும்பு தாது உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னா நம்ம நாட்டுடைய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்டு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல மாணவர்கள், அவங்களுடைய முதல் பயண செலவை அரசு ஏற்கும். அவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் போவாங்க. அப்போ அவங்களுக்கான அரசு முதல் பயண செலவை நம்முடைய தமிழக அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு பேங்குடைய ஒரு ரிப்போர்ட், த மிடில் இன்கம் ட்ராப் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் இது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானத்தில் கால் பங்கை எட்டுறதுக்கு சீனாவுக்கே 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கெல்லாம் 75 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2024 தமிழகத்துடைய காட்டு யானைகளுடைய எண்ணிக்கை 3063 இருக்குது. இந்த பிக்சரில் நீங்கள் பாருங்கள். 2024 2023 அந்த மாதிரி எத்தனை இருந்தது அப்படிங்கிற லைட்டாக பார்த்து வச்சுங்க. நம்ம தமிழகத்தில் காட்டு யானைகள் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற பகுதி நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை காப்பகம், அங்கே தான். அடுத்தது பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம், ஹிந்தியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கிராமப்புறத்தில் செயல்படுத்துறது கிராமின். இந்த திட்டம் 2016ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா தகுதி உள்ளவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டம் தான் இது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த 60:40 அப்படிங்கிற கேட்டகரியில் தான் காசு கொடுக்குறாங்க. இப்போ 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 60,000 கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 40,000 கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் 2024-25 2028-29 வரைக்கும் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகளை கட்டுறதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் இல்லை நகர்ப்புறம் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா 2025 ஜூன் 25ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது ஹிந்தியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த திட்டத்தில் 1 கோடி வீடுகளை இதே காலகட்டத்தில் கட்டுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் இவங்க ஃப்ளட் வாட்ச் 2.0 அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஃப்ளட் வருது, அதாவது வெள்ளப்பெருக்கு வருது அப்படின்னா அதை பற்றிய தகவல்கள் இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் அப்படின்னா சந்திரகாந்த ரகுநாத் பட்டேல் அப்படிங்கிறவர்.
ரகுநாத் பாட்டில் அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது இப்போ இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் 8 ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருந்தது. மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இந்தியா வந்திருந்தார். இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் 2 நாடுகளுடைய வர்த்தகமும் சொந்த கரன்சியில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய காசு வந்து ரூபாய், மலேசியாவுடைய பணம் வந்து ரிங்கிட் அப்படிங்கிறது. அடுத்தது இந்தியாவுடைய யூபிஐயும் மலேசியாவுடைய பேனட்டையும் இணைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவுடைய கோலாலம்பூரில் இருக்கிற மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோலாலம்பூரில் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத இருக்கை வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதமர் மோடி உக்ரைன் போயிருந்தார். அங்கே உக்ரைனுடைய அதிபரான விளோதிமிர் செலன்ஸ்கி அவர் பார்த்துருந்தாரு, சந்திச்சிருந்தார். உக்ரைனுடைய தலைநகரான கீவில் தான் அவர் சந்திச்சிருந்தாங்க. உக்ரைன் நாட்டிற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் வந்து பிரதமர் மோடி தான். அடுத்தது பிரதான், அதாவது சந்திரயான் 3 சேகரித்த தரவுகளை எல்லாம் இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்காங்க. பிரதான் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் தான் வெளியிட்டிருக்காங்க. பிரதானுடைய விரிவாக்கம் பாலிசி பேஸ்ட் டேட்டா ரிட்ரீவல் அனலிட்டிக்ஸ் டிசெமினேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. தமிழில் கொள்கை அடிப்படையிலான தரவுகள் மீட்பு, பகுப்பாய்வு, பரப்புதல் மற்றும் அறிவிப்பு அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்தது விஞ்ஞான் தாரா அப்படிங்கிற திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா கிராம வளர்ச்சிக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, மனிதர்களுடைய திறன்களை வளர்ப்பது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் விஞ்ஞான் தாரா அப்படிங்கிற திட்டம். அடுத்தது 15வது நிதி ஆணையத்துடைய திட்டக்காலத்தில் வந்து இதை செயல்படுத்த போகிறாங்க. ஓகே, 2021-22 2025-26 வரைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இல்லைன்னா இந்த திட்டத்தையே இந்த ஆண்டு ஏப்ரலில் தான் அறிவிச்சிருக்காங்க, அப்புறம் எப்படி 2021-22 தொடங்குவாங்க அப்படின்னா, ஏற்கனவே சில திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே இப்போ இந்த திட்டத்துக்கெல்லாம் இணைத்திருவாங்க, அவ்வளோதான். அடுத்தது பயோஇ அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்துறையில் பொருளாதாரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கிறதுக்கு உயிரி தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக 5 மாவட்டங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லடாக்கில் இருக்கிற மாவட்டங்கள் வந்து லே மற்றும் கார்கில். இப்போ புதிதாக சான்ஸ்கார், திராஸ், ஷாம், நுப்ரா, சாங்தாங் அப்படிங்கிற மாதிரி 5 மாவட்டங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது அசாம் முஸ்லீம்கள் திருமணம் மற்றும் விவகாரத்து கட்டாய பதிவு 2024 மசோதா வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அசாமில் எல்லாம் இஸ்லாமிய திருமணங்களை வந்து அங்கே இருக்கிற மத தலைவர்கள்கிட்ட பதிவு பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ கட்டாயமாக அரசுக்கிட்ட வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதாவை நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது TRAI டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. இது 1997 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். இவங்க தான் நம்ம இந்தியாவில் இந்த சிம் கம்பெனி, அதுக்கப்புறம் நெட்வொர்க் கம்பெனி எல்லாமே கட்டுப்படுத்துகிற அமைப்பு. ஓகேவா? இப்போ இவங்க இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புதிய விதிகள் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு ஓடிபி எல்லாம் வருதில்ல, இந்த மாதிரி சில மெசேஜ் எல்லாம் வருதில்ல, சந்தேகமான ஒவ்வொரு குறுஞ்செய்தியுமே ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் பயனர்களுக்கு வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சில ஓடிபி கிடைக்கிறதுல சில நேர தாமதம் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரூ காலரை வந்து நம்பி இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இனிமேல் வந்து அழைப்பாளர்களுடைய பேர்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி வந்து ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுலேயும் வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் சில முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். யாமினி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க வந்து பரதநாட்டிய கலைஞர். இவங்க ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தாங்க. பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி இந்த நடன கலைகள் எல்லாம் இவங்க கற்றுக்கொண்டாங்க. இந்த முறை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா SSC CGL எக்ஸாமில் கூட இவங்களை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னென்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எதில் இவங்க தொடர்பு இல்லாத நடனம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் வந்து பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி, அதுக்கப்புறம் இன்னொன்று கூட கொடுத்துருந்தாங்க, கதகளின்னு நினைக்கிறேன். அதுதான் தொடர்பு இல்லாதது. இவங்க 1968 பத்மஸ்ரீ விருது பெற்றிருந்தாங்க. 2001 ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றிருந்தாங்க. 2016 ஆண்டு பத்ம விபூஷன் விருது கூட பெற்றிருந்தாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போது அப்கமிங் SSC MTS எக்ஸாமில் இது பற்றி கேட்கலாம். ஓகேவா? இந்த பத்மஸ்ரீ எப்போ பெற்றிருந்தாங்க, பத்மபூஷன் எப்போ பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரி, அடுத்தது நட்வர் சிங், இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் வந்து இப்போ இறந்துட்டார். நம்ம இந்தியாவுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார், இப்போ இறந்துட்டார். 2004 ஆண்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். இவருடைய சுயசரிதை ஒன் லைஃப் இஸ் நாட் இனஃப் அப்படிங்கிறது. அடுத்தது
அக்னி ஏவுகணையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்ட RN அகர்வால் அவர் வந்து இப்போ இறந்துட்டார். அக்னி திட்டத்துடைய இயக்குநராக இவர் பணியாற்றினார், அதனால தான் இவர் அப்படி அழைத்தாங்க. அடுத்தது இந்திய கடலோர காவல்படையுடைய தலைமை இயக்குநராக இருந்த ராகேஷ் பால், அவருமே இப்போ இறந்துட்டார். அடுத்தது இந்தியாவின் சிறந்த அரசியல் வல்லுநர் மற்றும் வழக்கறிஞரான ஏஜ் நுரானி, அவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். ஓகேவா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் புற்றுநோய்க்கான போராட்டத்தில் விழிப்புணர்வை அனைவரும் இணைந்து வலுவாக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இடைவெளியை தவிர்த்தல், அனைவருக்கும் தாய்ப்பால் அப்படிங்கிறது. அடுத்தது WWW, அதாவது வேர்ல்டு வைட் வெப் டே, வையக விரிவு வலை தினம், இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. 1991 ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி டிம் பெர்னஸ்லி அவர் வந்து உலகளாவிய வலைத்தளத்திற்கான ஒரு திட்டத்தை இந்த தினத்தில் தான் வெளியிட்டிருந்தார். அதனால தான் இந்த தினத்தை நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது தேசிய உடல் உறுப்பு தான தினம், இது ஆகஸ்ட் 3ஆம் தேதி. 1994 ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்தியாவுடைய முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த தினத்தை இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். ஓகேவா. இதை தவிர உலக உடல் உறுப்பு தான தினம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம், இந்த வீடியோலேயே பார்க்கலாம். அடுத்தது ஹிரோஷிமா தினம், இது ஆகஸ்ட் 6ஆம் தேதி. என்னாச்சு அப்படின்னா 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமெரிக்கா ஜப்பானுடைய ஹிரோஷிமா நகரில் வந்து அணுகுண்டு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அந்த அணுகுண்டுடைய பேர் வந்து லிட்டில் பாய் அப்படிங்கிறது. ஓகேவா. உலகத்துடைய முதல் அணு ஆயுத தாக்குதலே அந்த ஹிரோஷிமாவில் நடைபெற்றது தான். அடுத்தது ஒரு 3 நாட்களில், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜப்பானுடைய நாகசாகி மேலே இன்னொரு குண்டு வந்து அமெரிக்கா போட்டிருந்தாங்க. அந்த குண்டுடைய பேர் ஃபேட்மேன் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய கைத்தறி தினம், இது ஆகஸ்ட் 7ஆம் தேதி. எதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1905 ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சுதேசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. அதனால 2015 ஆண்டு இந்த தினத்தை தேசிய கைத்தறி தினமாக பிரதமர் மோடி வந்து அறிவிச்சிருந்தார். அடுத்தது தேசிய ஈட்டி எறிதல் தினம், இது ஆகஸ்ட் 7ஆம் தேதி. டோக்கியோ ஒலிம்பிக்கில், அதாவது 2020 டோக்கியோ ஒலிம்பிக் நடைபெற்றதில் அதில் வந்து ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார். ஈட்டி எறிதலில் இந்தியாவுக்கான முதல் தங்கமே அதுதான். அதனால தான் அவர் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற அந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியில் தேசிய ஈட்டி எறிதல் தினமாக கடைபிடிக்கிறோம். ஓகேவா. இந்த டோக்கியோ ஒலிம்பிக் வந்து பேரில் தான் டோக்கியோ ஒலிம்பிக் 2020 இருக்குது, ஆனால் உண்மையாக இது 2021 ஆண்டு தான் நடைபெற்றது. கொரோனானால ஒரு வருஷம் தள்ளி போயிருந்தது, அவ்வளோதான். 2021 ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார். 87.58 மீட்டர் தூரத்திற்கு வந்து அவர் தங்கம் எறிஞ்சிருந்தார். அவர் வந்து ஈட்டி எறிந்திருந்தார். ஓகேவா. தங்கம் எறியலை ஈட்டி எறிந்திருந்தார். அடுத்தது உலக பழங்குடியினர் தினம், இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் இன் வாலண்டரி ஐசோலேஷன் அண்ட் இனிஷியல் கான்டாக்ட் அப்படிங்கிறது. அதாவது வாலண்டரி ஐசோலேஷன் அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து வேணும்னேயே தனிமையாக இருக்கிறாங்கல்ல இந்த பழங்குடியின மக்கள், அப்போ அந்த நிலைமையில் அவங்களுடைய உரிமைகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இனிஷியல் கான்டாக்ட் அப்படின்னா தொடக்க நிலையில் அவங்கள நம்ம வந்து பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் கூட அவங்களுடைய உரிமைகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக தொடக்க நிலையில் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம், முதல் முறையாக எதுக்கு நம்ம அவங்கள சந்திக்க போவோம் அப்படின்னா, ஏதாவது மருந்துகள், அங்கே ஏதாவது ஒரு ஆபத்தான நோய் பரவுது அப்படின்னா நம்ம மருந்து வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக இருக்கும், அது அங்கே போய் கொடுக்கறதுக்காக கொண்டு போவோம். இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலக சிங்க தினம், இது வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் இருக்குது. இது காணப்படுற ஒரே இடம் குஜராத்தில் இருக்கிற கிர் தேசிய பூங்கா. ஓகேவா. நம்ம கிர் அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகம் கூட பார்த்துருப்போம், கால் ஆன் கிர் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்துடைய பேர் பார்த்துருப்போம், கால் ஃபார் கிர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. அடுத்தது உலக உயிரி எரிவாயு தினம், இது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான உயிரி எரிபொருட்கள், பசுமையான எதிர்காலத்திற்கு எரியூட்டுதல் அப்படிங்கிறது. அடுத்தது உலக யானைகள் தினம், இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இந்த ஆண்டு கருப்பொருள் என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய அழகு, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம், இறையியல் தொடர்பு என்பதை உருவகப்படுத்துவது அப்படிங்கிறது தான். 1972 ஆண்டு யானைகள் பாதுகாப்பு சட்டம் இந்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது உலக இளைஞர் தினம், இது வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கிளிக்குகள் முதல் வளர்ச்சி வரை நீடித்த வளர்ச்சிக்கு இளைஞர்களின் டிஜிட்டல் வழிகள் அப்படிங்கிறது. ஓகேவா. அதாவது கிளிக் அப்படிங்கிறது நம்ம கையில் இப்போ ஒரு சின்ன கிளிக் இருக்குல்ல, ஒரு கிளிக் மூலமாகவே டிஜிட்டல் உலகத்துக்குள்ளாடி நம்ம வந்து நுழையிறோம்ல, அதை வைத்து ஒரு கருப்புல சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக உடல் உறுப்பு தான தினம், இது ஆகஸ்ட் 13ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இன்று ஒருவரின் புன்னகைக்கு காரணமாக இருங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய நூலக தினம், இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இது ரா ரங்கநாதன் அவருடைய
பிறந்த தினம். ஓகேவா? இவர் தான் இந்திய நூலகத்தின் தந்தை, ரங்கநாதன் அவர்கள். அடுத்தது உலக இடது கை பழக்கமுடையவர்கள் தினம். இது ஆகஸ்ட் 13ஆம் தேதி. உலக மக்கள் தொகையில் 10% வந்து இந்த இடது கை பழக்கமுடையவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே, அதாவது நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து இந்த இடது கை பழக்கம் தான் இருக்கும். அப்போது அவங்கள வந்து அவங்க இயல்பிலேயே விடுறது தான் நல்லது. ஆனால் சில பெற்றோர்கள் வந்து இது தெரியாமல் அவங்கள வந்து அடிக்கிறாங்க. என்ன நீ இடது கையில் சாப்பிட்ற, என்ன நீ இடது கையில் எழுதுற, மாற்று வலது கையில் எழுது பழகு அப்படின்ற மாதிரி சொல்லி பழக்கிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க. இதனால் வந்து அவங்க வலது கையில் எழுத பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அது அவங்க உடம்புக்கும் நல்லதில்லை, சரி அவங்க மனசுக்கு அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அடுத்தது பிரிவினை துயரங்கள் தினம். இது ஆகஸ்ட் 14ஆம் தேதி. என்னாச்சு அப்படின்னா 1947ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அவங்களுடைய உயிரிழப்புகளுடைய நினைவு தினம் தான் இந்த தினம். 2021ஆவது ஆண்டு தான் இந்த தினத்தை வந்து மத்திய அரசு அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம். அடுத்தது 78வது இந்திய சுதந்திர தினம். இது இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது தான். 2047ஆவது ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது. இதில் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை பிரதமர் ஏற்றிருந்தார். தொடர்ந்து 11வது முறையாக ஏற்றிருந்தார். அதிக முறை கொடியேற்றினது வந்து ஜவஹர்லால் நேரு 17 முறை ஏற்றிருந்தார். இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது அதிகமாக இந்திரா காந்தி வந்து 16 முறை வந்து ஏற்றிருக்காங்க. அடுத்தது உலக புகைப்பட தினம். இது வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அன் என்டையர் டே அப்படிங்கிறது, ஒரு நாள் முழுவதும் அப்படிங்கிற ஒன்றை கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. அன் என்டையர் டே அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக மனிதாபிமான தினம். இது ஆகஸ்ட் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆக்ட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது, அதாவது மனிதாபிமானத்திற்காக நம்ம ஏதாவது செயல்படுவோம் அப்படிங்கிறது தான். எதனால் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அப்படின்னா 2003ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஈராக்குடைய பாக்தாத் நகரில் ஈராக்குடைய தலைநகர் தான் பாக்தாத் அப்படிங்கிறது. அங்கே வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய தலைமையகம் அங்கே வந்து குண்டுவெடிப்பு நடந்தது. அங்கே வந்து 22 பேர் வந்து பலியானாங்க. இதை நினைவு கூற விதமாக தான் உலக மனிதாபிமான தினம் வந்து இந்த தினத்தில் கடைபிடிக்கிறாங்க. அப்புறம் உலக சமஸ்கிருத நாள் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி. அடுத்தது ராஜீவ்காந்தி பிறந்த தினம். அதை வந்து நம்ம நல்லிணக்க நாள் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் கடைபிடிக்கிறோம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் இவர் பிறந்தார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1944ஆவது ஆண்டு இவர் பிறந்தார். ஹிந்தியில் இதை சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லிணக்க நாள் அல்லது ஹார்மனி டே அப்படின்னு இங்கிலீஷில் கூட சொல்கிறாங்க. அதே நேரம் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மே 21ஆம் தேதி. இது ராஜீவ்காந்தி வந்து இறந்த தினம். அவர் 1991ஆவது ஆண்டு மே 21ஆம் தேதி இறந்தார். நம்ம நாட்டுடைய மிக இளவயது பிரதமர் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் தான். 40 வயதிலேயே பிரதமர் ஆயிட்டார். அடுத்தது தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. ஓகேவா? நேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி டே. இதை ஹிந்தியில் அக்ஷய் உர்ஜா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்த்துருந்தோம் இந்தியாவுக்கு ஒரு கருப்பொருள் இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வந்து நம்ம நிறுவனம் அப்படிங்கிற ஒரு இலக்கு நம்ம இந்தியாவில் இருக்குது. அடுத்தது உலக கொசு ஒழிப்பு நாள். இது வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அதிக சமமான உலகத்திற்காக மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை வேகப்படுத்துதல் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது கொசு ஒழிப்பு நாள் தான், ஆனால் இங்கே வந்து மலேரியாவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உலக மலேரியா தினமும் இதுவும் ஒன்றும் நினச்சிடக்கூடாது. உலக மலேரியா தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 25ஆம் தேதி. ஓகேவா? ஓகே, இப்போது எதனால் நம்ம இந்த உலக கொசு ஒழிப்பு தினத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொண்டாடுறோம் அப்படின்னா கடைபிடிக்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒட்டுண்ணி ஆனஃபெலஸ் அப்படிங்கிற பெண் கொசுவுடைய வயிற்றில் வந்து தொட்டி கொள்ளுது. இந்த கொசு வந்து ஒருத்தங்களை கடிக்கிறது மூலமாக வந்து மலேரியா பரவுது. இதை பிரிட்டனை சேர்ந்த டாக்டரான ரொனால்டு ரோஸ் அப்படிங்கிறவர் இதே ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1897 கண்டுபிடித்தார். அதனால தான் இந்த தினத்தை உலக கொசு ஒழிப்பு தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். ஓகேவா? கொண்டாட்டம் அப்படின்னா ஏதாவது மகிழ்ச்சியானது தான். கொசு ஒழிக்கிறத வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். ஓகேவா? உலக மலேரியா தினம் வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி. அடுத்தது தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஓகே, ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பகுத்தறிவுவாதியான நரேந்திர டபோல்கர் அவர் வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. இவர் வந்து ரொம்ப பகுத்தறிவுவாதியான அவர். ஓகேவா?
மகாராஷ்டிராலெலாம் பார்த்திங்க அப்படின்னா பில்லி சூனியம், அதுக்கப்புறம் வந்து பலியிடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவர் வந்து அதுக்கு எதிர்த்து வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதுங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அதை பிடிக்காதவங்க இவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அடுத்தது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நினைவு தினம். இது வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதிக்கான குரல்கள், அமைதி ஆதரவாளர்கள் மற்றும் கல்வியாளர்களாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது. அடுத்தது சென்னை தினம். இது ஆகஸ்ட் 22ஆம் தேதி. இந்த ஆண்டு 385வது சென்னை தினம். இது எதனால் இந்த மாதிரி சென்னை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். பிரிட்டிஷுடைய கம்பெனிக்கு நிலத்தை வாங்குறதுக்காக ஆண்ட்ரியூ ஹோகன் மற்றும் ஃப்ரான்சிஸ் டே இவங்க 2 பேரையுமே பிரிட்டிஷ் அரசு வந்து அனுப்பியிருந்தாங்க. இவங்க உள்ளூர் மன்னரான டமர்லா வெங்கடபதி நாயக் அவர், அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் ஐயப்ப நாயக்கர், இவங்க 2 பேர்ட்டேருந்தும் ஒரு நிலத்தை வாங்கியிருந்தாங்க. அங்கே வந்து கம்பெனியை தொடங்கிறதுக்காக டமர்லா வெங்கடபதி நாயக்கு கிட்ட வந்து ஒரு கையொப்பம் போட்டிருந்தாங்க. அந்த தினம் தான் இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி 1639வது ஆண்டு வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க. அப்புறம் மெட்ராஸ் வந்து 1996வது ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தான் சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது தேசிய விண்வெளி தினம். இது ஆகஸ்ட் 23ஆம் தேதி. முதல் முறையாக இந்த ஆண்டு தான் இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நிலவை தொடும் வேளையில் வாழ்வை தொடுவது, இந்தியாவின் விண்வெளி சரித்திரம் அப்படிங்கிறது. எதனால் இந்த தினத்தை நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கின தினம் தான் இந்த தினம். போன ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி சந்திராயன் 3 வந்து நிலவில் தரையிறங்குச்சு. ஓகே, அடுத்தது உலக பெண்கள் சமத்துவ தினம். இது வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி. அடுத்தது சர்வதேச நாய்கள் தினம். இது வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி. அடுத்தது உலக தண்ணீர் வாரம். இது வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும், இவ்வளவு நாட்கள். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இணைக்கும் எல்லைகள், அமைதியான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான நீர் அப்படிங்கிறது. அதாவது நீர் பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகுது. இப்போது சிந்து நதியெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. இந்த மாதிரி எல்லைகளை கூட இணைக்குதுல இந்த நீர், அந்த மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஹாக்கி வீரரான மேஜர் தயான் சந்த் அவருடைய பிறந்த தினம் தான் இது. இவர் உத்தரப்பிரதேசத்தில் 1905ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிறந்தார். அடுத்தது அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினம். இது ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி, நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நடைபெறுது. நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸில் கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனலில் டெய்லியுமே போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோடைய நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம். பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். இதை தவிர வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் அதில் ஷேர் பண்ணுறோம். அதனால் தமிழ் நியூஸ் பேப்பர், தினமணி நியூஸ் பேப்பர், அடுத்தது வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். அப்புறம் ஆகாசவாணி செய்திகள் கூட வந்து நம்ம டெய்லி காலையில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் அது கூட வந்து கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, இது கூட வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து முடிஞ்சுன்னா அதையுமே போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.